ஓம் ஸ்ரீசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல நம்பெருமான் ஸ்ரீ ஸ்ரீகாந்த சிவசிம்மன் ஆனந்த நடராஜராஜமூர்த்தியினுடைய கிருப்பையாலையும் ஆன்மீக அன்பர்களுடைய துணை கொண்டும் ஆதரவோடும் நடைபெற இருக்கின்ற திருவாதிரை சொற்பொழிவுக்கு வந்து தொடர்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களையும் அன்போடு மனமார்ந்து வருக வருக என முதற்கு வரவேற்று வருகிறோம். அடுத்ததாக இன்றைய சிறப்பு சிற்பாளருடைய ஒரு அறிமுகம். சைவ சித்தாந்த சைவ திருமுறை சித்தாந்தத்தினுடைய உள்ளார்ந்து அதனை தொடர்ந்து உணர்ந்து அனுபவித்து மக்களுக்கு பக்தர்களுக்கு தினந்தோறும் யூடியூப் வழியாக என்ன சொல்ல முடியுமோ செய்து வரக்கூடிய தன்னை இந்த சைவ சமயத்தினுடைய சேவைக்காக அர்ப்பணித்துக் கொண்டு இந்த சைவ சமய திருமுறை சித்தாந்த வகுப்புகளை நடத்தி வரக்கூடியவரும் சிதிலமடைந்த கோயில்களை தேடி கண்டுபிடித்து கோமல் ஐயா வந்து கோமல் அர்த்தம் சொல்கிறேன். அந்த மாயவரம் அந்த பக்கத்தில் உள்ள எந்த கோயில்கள் இருக்கோ அதெல்லாம் கண்டு ஆய்ந்து அதுக்குன்னு ஐயா ஒரு பெரிய டீம் வச்சுருக்காரு. இந்த டீமோடு போய் அதை எடுத்து இப்பொழுது நிறைய கும்பாபிஷேகங்களை நடத்தி வருகிறார்கள். அப்பேற்பட்ட போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய நமது ஸ்தம்ப சச்சங்கத்துக்கும் தொடர்ந்து ஆதரவளித்து வரக்கூடிய உயர்திரு சிவத்திரு கோமல் கா சேகரையா அவர்கள் இன்றைய தினம் நமக்கு திருவாதிரை சொற்பொழிவுக்கு இசை வந்திருக்கிறார்கள். அவர்களை முதலில் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஐயா வந்து தொடர்ந்து நிறைய பணிகள் செய்து வர ஒரு சின்ன ஐயாவை பற்றி ஒரு அனுபவம் ஒரு ஃபீட்பேக்கு. ஒரு சுமார் ஒரு 15 வருஷங்களுக்கு முன்னாடி நமக்கும் அந்த இந்த சைவ சமயங்கள் இது சம்பந்தமான ஈடுபாடுகள் இருக்கிறதுனால ஐயா வந்து சைவ சித்தாந்த வேதாந்த மாநாடுன்னு ஒன்று நடத்தினார். பட்டமங்கலத்திலேயோ மகாதானத்திலேயோ அதில் வந்து ஒரு பேப்பர் ஆடை பார்த்துட்டு நம்ம வந்து அதில் கலந்துக்கணும்னு ஒரு அவால பஸ்ஸை பிடிச்சி அந்த நிகழ்ச்சியில் நம்மளும் கலந்துக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் தானே, கான்ஃபரன்ஸ் தானே, நம்ம வந்து சட்டையும் பஸ்ஸில் போகிற சட்டெலாம் போட்டு போயிருந்தோம். மேலே ஒரு துண்டு கட்டிட்டு போயிருந்தோம். ஐயன் வந்து கடைசி அந்த சேரில் உட்காந்துருக்கோம். ஐயா இப்படி போயிட்டு வராங்க. சைவ சித்தாந்த வேதாந்த மாநாடாக பண்ணியிருக்காங்க. அதில் வேதத்தை பற்றி சொல்வதற்காக அறிவுறுத்தலை அவங்க பண்ணியிருக்காங்க. நடராஜர் வந்து நம்மளே படிச்சிருக்காங்க போல இருக்காங்க. அது அவர் மூலியமாக தான் நமக்கு தெரிஞ்சுது. கடைசியில் போய் உட்காந்துருக்கோம். இப்படி போயிட்டு வந்தார். அந்த டைம் வரப்போது அந்த வேத சம்பந்தமாக ஒரு டாப்பிக்கை பேசணும். உடனே ஐயாவே எனக்கு தெரியும், அடியானா ஐயாவுக்கு தெரியாது. இருந்தாலும் திலவாந்த நிலைகள் அந்த சிம்பிள் இருந்தாலே போதும் போது, அதனால் அதை பார்த்துட்டு யாரோ ஒரு கூப்பிட்டு ஐயா வேணும் இந்த இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம வந்து எனக்கு என்ன டாபிக் ருத்ரத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னார். அதில் வந்து நம்ம ருத்ரத்தை தெரியும். ருத்ரத்தில் 8வது அன்மானத்தில் நமஸ்சம்பவேஜ மயபவேஜ நமஸ்சங்கராயஜ மயஸ்கராயஜ நம சிவாயஜ சிவதராயஜ அப்படின்னு சொல்லி நம்ம ருத்ரத்தில் பஞ்சாட்சரத்தை சம்புடீகரணம் சொல்லுவாங்க. அந்த நடுவில் வச்சிருக்கிறது இந்த பஞ்சாட்சரத்தை. அப்பேற்பட்ட அதை வந்து நம்ம ஒரு நிமிஷம் பேசினோம். அந்த இதுலேருந்து நமக்கு அவரோட ஃபாலோஅப்பில் இருக்குது. நம்ம தொடர்ந்து அவரை நம்ம அணுகிட்டு இருக்கோம். இன்றைக்கி தான் சாமி பணிச்சிருக்கார், வந்திருக்கார். தொடர்ந்து நடராஜ தரிசனத்துக்கு வரணும், இந்த சத்சங்கத்தை ஊக்குவிக்கணும் அப்படின்னு கேட்டு இப்பொழுது அவருக்கு சிறப்பு செய்து அவருடைய உரை துவங்க இருக்குது. நடராஜா சித்தம்பலம். அதற்கு முன்னாக நம்மளுடைய வழக்கப்படி ஓம் பிரணவ தியானம் 5 டைம்ஸ் தெரியுதா? ஓம்
சப்தத்துடைய ஒளி நம்மளை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கான முதல் சப்தம் ஓம். இப்போது ஐயா விஷயம் செய்யுது. ஐயா அவர்களை ஸ்ரீ ஆனந்த நடராஜரும் திருநாவுக்கரசரும் என்கின்ற தலைப்பிலே பேச அழைக்கிறோம். சிவா நடராஜர் திருச்சிக்கலாம். எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி ஆனந்த நடராஜமூர்த்தியின் திருப்பாதங்களை சிந்தையில் இருத்தி எனது உரையை தொடங்குகிறேன். ஐயா அவர்கள் ஒரு 15 நாட்களுக்கு முன்பு தொடர்பு கொண்டு எங்கள் சபையிலே ஒவ்வொரு திருவாதிரை நாளன்றும் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு விழா தொடர்ந்து நடத்தி வருகிறோம், நீங்களும் ஒரு நாள் பங்கெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த திருவாதிரை கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் என்று தெரியவில்லை. மயிலாடுதுறையிலே தொடர்ந்து இதை போல் இளையோர்களை எல்லாம் தயார் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60க்கு மேல் 70 வயசில் ஒரு 6-7 பேர் இருக்கோம். யாரும் பேசுகிறதுக்கு கூலி வாங்க மாட்டோம். அதே போல் எங்கள் வாழையடி வாழையாக அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு 4 பெண்கள், அதில் இப்போ இங்கே சிவசுந்தரின்னு ஒரு அம்மா, என்னுடைய மகள் ரேவதின்னு ஒரு புலவர், விஜயலட்சுமின்னு ஒரு அம்மா, அங்கே வச்சு அப்புறம் எடுத்துக்கலாம், விஜயலட்சுமின்னு ஒரு அம்மா, திருஞான சம்பந்தன்னு ஒரு புலவர். இவர்கள் யாருமே பொருள் விழைய மாட்டார்கள். இறைவன் மீது வந்து இயல்பான அன்பு உடையவர்கள். எல்லாமே ஒரு 30லேருந்து 40 வயது உள்ளவர்களை தயார் செய்து நாங்களே வந்து பயிற்றுவித்து அவர்களை வந்து இந்த ஒவ்வொரு திருவாதிரைக்கும் ஒரு திருப்பதியத்துக்கு பொருள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த கொரோனா வருவதற்கு முன்பு வரை எத்தனை ஆண்டுகள் நடத்தினேன்னு தெரியல. அதுக்கப்புறம் இப்போ தான் ஆன்லைனில் அப்படி வகுப்பு நடக்க ஆரம்பிச்சது. அந்த திருவாதிரை இதை நடத்தி இந்த அடியார்களுக்கெல்லாம் இந்த திருவமுது படைத்து அதை அப்படிலாம் நிறைவு செய்ததால் வந்து அதன் பயனாக இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இங்கே நடராஜ பெருமான் அருளினாரோ என்னென்னு தெரியல. ஏன்னா அவர் இல்லாமல் எதுவுமே அசையாது என்று சொல்லுவார்கள். அதோடு இல்லாமல் இந்த ஐயா கூட கேட்டாங்க பேசுகிறதுக்கு, நாங்கள் எதுவும் சங்கடமாக இருக்குது என்ன சொல்கிறதுனாங்க. ஐயா வந்து பொருள் விழைந்தே வரக்கூடாது, யாராவது காசுக்கு வந்து இவ்வளோ கொடுப்பாங்கன்னு சொன்னாங்கன்னா இறைவனோட பெருமையை பற்றி பேச அவர்களுக்கே ஞானம் வராத பொழுது அவர்கள் பேசி கேட்கக்கூடியவர்களுக்கு என்ன ஞானம் வரும்? இங்கே காணிக்கை மட்டும்தான் அனுமதிக்கப்படுகிறது. குரு காணிக்கை மட்டும்தான் நமது வேதம் அனுமதிக்கிறது, ஆகமங்கள் அனுமதிக்கின்றன. பொருள் பேசி பேரம் பேசி இன்றைக்கு ரொம்ப ஒரு இழிநிலையாக போயிட்டு அதெல்லாம் நான் கடுமையாக ஒரு கண்டித்திருக்கிறேன். இதே போல் ஒரு வாய்ப்பு கிடைப்பதே பெருமானுடைய ஒரு அருள் தானே என்று அது சொல்லணும். பெருமானுடைய புகழை பேசுவதற்கு ஒரு கற்றறிந்தோர் அதை நுகரக்கூடிய தகுதி உடையவருடைய சபைகளை வந்து பேசக்கூடியதற்கு இறைவனோட திருவருள் தான் நமக்கு கூட்டியிருக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு தயார் செய்து வைத்திருக்கிறோம். இதை ஒரு திருத்தொண்டாக செய்வதால்
அது இறைவனோட திருவருள். இந்த திருவாதிரை நாளிலே அதுவும் இன்றைக்கு பிரதோஷம் எல்லாமே வந்து கூடி வந்து ஒரு சிறப்பான நாள், ஆடி மாதம் அப்படி வந்து அமைந்திருக்கிறது. திருநாவுக்கரசு பெருமானியை பற்றி ஐயா சொன்னாங்க. நான் கூட வந்து தில்லைவாழந்தனர் பற்றி 27 வீடியோ போட்டிருக்கேன். தில்லைவாழந்தர்களுடைய பெருமையை, அவர்கள் நம்மை போல உடலோடு தோற்றம் அளித்து நம்மோடு உலவி கொண்டிருந்தாலும் அவர்களெல்லாம் சிவகணங்கள் என்று அங்கே புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமான் வரும்பொழுதே தில்லைவாழந்தனரை அழைத்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலாக திருஞான சம்பந்த பெருமானே வந்து அவர்கள் நேராகவே மான்மழு, நெற்றிக்கண், சடாமுடி இவற்றோடு வந்து சூளத்தோடு நேரடியாக அவருக்கு காட்சி இவர்கள் 3000 வரும் தில்லை 3000 வரும் கொடுத்தார்கள் என்று பெரிய புராணத்தில். அதில் ஆடினாய் நறு நெய்யுட பால் தேர் என்று எடுத்த இதில் 3வது பாடலில் நீளத்தார் கரிய முழற்றார் நல்ல நெற்றிமேல் உற்ற கண்ணினார் பற்று சூளத்தார் சடையார் என்று எடுத்து பாடுறதே இவர்களை தான். சீலத்தார் தொழிலேத்து சிற்றம்பலன்னு சொல்லக்கூடியது இவர்களைத்தான் பாடியிருக்கார் என்று திருஞான சம்பந்தர் இப்படி பாடியிருக்கார். கண்ட காட்சியை அந்த பாடலில் கோர்த்து பாடியிருக்கார் என்று சேக்கிழார் சொல்கிறார். இதற்கு மேலே நம்ம வந்து சொல்கிறதுக்கு நம்ம ஆச்சாரியார்களுடைய வாக்கு. அதனால் இப்படிப்பட்ட ஒரு தில்லைவாழந்தர்களை வந்து சில இடர்கள்லாம் வரும்பொழுது அவர்களுடைய பெருமையை நம்ம வழிபடக்கூடியவர்களுக்கே தெரியல. இதுதான் பெரிய விஷயம். என்னென்னா ஏதாவது ஒன்று சம்மந்தம் இல்லாமல் வந்து பேசுகிறது. கிட்டத்தட்ட 27 வீடியோக்கள் நான் யூடியூப்பில் பதிவு செஞ்சுருக்கேன். என்னென்னா என்னோட கருத்து கிடையாது. ஆச்சாரியார்கள் அவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க. ஒரு திருஞான சம்பந்தமூர்த்தி சாமிகள், திருநாவுக்கரசு பெருமான், நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகள், அப்புறம் அந்த 9ஆம் திருமுறை ஆச்சாரியர்கள், அப்புறம் 11ஆம் திருமுறை திருமூலர், இவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பற்றி அப்படியே ஆதாரத்தோடு நான் அது வந்து பதிவு செய்திருக்கிறேன். இப்போ கூட வந்து ஒரு ஆலயம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஆலயத்திலையும் வந்து காணிக்கை மட்டும்தான் வசூல் செய்ய வேண்டும். அதுக்கு வந்து இலக்கணமாக இங்கே நடக்கிறது. அதுதான் நம்ம எடுத்து சொல்லணும். இப்போ ஒரு திருப்பாம்புரம் என்ற ஊருக்கு போனோம். அங்கே திருப்பணி செய்யும் பொழுது அங்கே யாருமே வரல. அந்த காலத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்றைக்கு நான் போனாலே யாருன்னு கேட்குற மாதிரி இருக்குது. அங்கே வந்து யாரோ ஒரு ஜோசியக்காரர் ஒரு எளிமையான ஒருத்தருக்கு வந்து ஒரு கஷ்டம் வந்துடுச்சு, நீங்கள் போய் அங்கே பரிகாரம் பண்ணிக்கணும்னு சொன்னால், நாங்கள் போய் காரில் போனால் அதுக்கு 50 ரூபா கேட்டோம். அப்புறம் இது பஞ்சாயத்தாக இதான்னா கோயில் தாங்க வசூல் பண்ணுறேன். நாங்கள் அந்த பரிகாரம் பண்ணுறதுக்கான பொருள் வந்து 200 பால் உள்பட 200, அப்புறம் அர்ச்சனை டிக்கெட்டு 50 ரூபா. அப்போ சாதாரண ஒரு விவசாயியாக இருக்கட்டும், ஒரு எளிய வருவாய் உள்ளவராக இருக்கட்டும், அவர் போய் இங்கே வழிபடுவதுன்னா எப்படி பண்ண முடியும்? எதற்கு வந்து இங்கே என்னென்னா நமது வேதத்தில் காணிக்கை அனுமதிக்கப்படுகிறது குரு காணிக்கை. அது என்ன சக்தி இருக்குதோ, ஒரு மாணவனாக இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும், அவர்கள் வந்து என்ன சக்தி இருக்குதோ அதை வந்து செலுத்தினாலே போதுன்னு தான் இருக்க வேண்டி எந்த தொகையும் வந்து வசூல் பண்ணக்கூடாது. இவங்க உண்டியல் கூட வைக்கல. உண்டியல் வைக்கிறது தவறு. ஏன்னா உண்டியலில் வந்து காணிக்கையை தானே செலுத்துகிறாங்க. ஒருத்தர் வந்து அது ஒரு ஆலயம் இருக்குதுன்னா ஒருத்தர் ரசீது போட்டு வேறு காணிக்கை ஏதாவது பொருள்களாக கொடுத்தா அதை போல் ஒருவர் இருந்தால் போதும். மக்கள்கிட்ட எந்த கட்டணமும் வசூல் பண்ணக்கூடாது. நீங்கள் தரிசனத்துக்கும் வசூல் பண்ணக்கூடாது. தர்ம தரிசனம்னா வயதானவர்களுக்கு மட்டும் அந்த தனி சிறப்பு தரிசனம் இருக்கிற மொழி எதற்குமே கட்டணம் வசூல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினோம்னா மக்களே இந்த காணிக்கையை வந்து அதிகமாக செலுத்திட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு நிர்வாகத்துக்கு அது போதும். இந்த காணிக்கைகளை வாங்கக்கூடாது என்று தான் மன்னர்கள் அவ்வளவு ஆலயத்திற்கும் சொத்துக்களை எழுதி வைத்து இந்த கட்டணம் வசூல் பண்ணக்கூடாதுன்னு. காணிக்கையில் கட்டணம் வசூல் பண்ணக்கூடாது. எந்த காலத்துலேயும் வரக்கூடிய பக்தர்கள்கிட்ட கட்டணம் வசூல் பண்ணக்கூடாதுங்கிறது தான் அவ்வளோ சொத்துக்களையும் வந்து மன்னர்கள் எழுதியிருக்காங்க. பெரியோர்கள், மன்னர்கள் மட்டும் இல்லை, வழி வழியாக வந்த பெரியோர்கள்லாம் நமக்கு இவ்வளவு சொத்துக்களை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக நமது தில்லை இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஆலயத்தை நிர்வாகம் பண்ணுறதுன்னா எவ்வளவு கஷ்டம்னு நம்ம சிந்தித்து பார்த்தா போதும். ஒவ்வொருவரும் ஒரு இல்லத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். இவ்வளோ பெரிய ஆலயம் எப்படி வந்து நிர்வாகம் செய்யப்படுகிறது. இங்கேருந்து போய் சாமியை வழிபட்டு 10 காசு கூட செலவு இல்லாமல் அந்த பக்கம் தெற்கு ராஜகோபுரம் வழியாகவோ கிழக்கு ராஜகோபுரம் வழியாகவோ ஏதாவது அவங்க கொடுக்குற பிரசாதத்தையும் சாப்பிட்டு வந்துடலாம். இப்படி ஒரு ஆலயம் இருக்குதா என்று சொல்லி, ஏன்னா இது இவர்களால் நடத்த முடியுதுன்னா இப்போ இவர்களுக்கு பின்புலமாக அங்கே வந்து சிவபெருமான் இருக்கிறார்கள். சிவபெருமானுக்கு வந்து திருத்தொண்டு செய்த அங்கே சிவகணங்கள் தான் இங்கே வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அனுப்பப்படுகிறார்கள். மீளவும் இங்கே முடித்து விட்டு அவர்கள் அங்கே தான் போவார்கள். இதுதான் நூலில் உள்ள கருத்து. இது என்னுடைய சொந்த கருத்தோ, நம்ம வந்து அவர்கள் மீது ஒரு அபிமானத்தால் சொல்லக்கூடிய கருத்தோ இல்லை. இவர்கள்லாம் சிவகணங்கள் என்று ஞானசம்பந்த பெருமான் ஒரு ஆச்சாரியர் சொன்னதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம சிந்திக்கவே கூடாது. ஆச்சாரியர்கள் வாக்குன்னா நமக்கு ஒரு கருத்து இருக்கும்.
ஆச்சாரியர்கள் வாக்கு இருக்குன்னா அதுதான் முதன்மையாக நம்ம எடுத்துக்கொள்ளவில்லை. இப்பொழுது நாம் வந்து சுருக்கமாக இந்த இதுக்கு வர ஸ்ரீ ஆனந்த நடராஜமூர்த்தியும் திருநாவுக்கரசு பெருமானும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனந்த நடராஜமூர்த்தியை பற்றி பேசினா வந்து எந்த காலத்தில் பேசி முடிக்கிறது, அவ்வளவு செய்திகள் இருக்குது இல்லையா. ஆட்பாளவருக்கு அருளும் எண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அகலவில்லை கிளக்க வேண்டா என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருக்கிறார். யார் வந்து பெருமானுக்கு ஆட்படுகிறாரோ அவர்களுக்கு பெருமான் எந்த அளவுக்கு அருள்கிறாருங்கிறதையும், பெருமானுடைய மாண்புகளையெல்லாம் வந்து சொல்லி சொன்னீங்கன்னா நான் இப்போ சொல்ல போகுந்தா இதற்கு அளவே இல்லை, இது எப்போ முடியும் அப்படி என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய ஆனந்தமூர்த்தி. நம்மளுடைய கோணத்தில் இப்போ திருநாவுக்கரசு பெருமானையும் ஸ்ரீ ஆனந்த நடராஜமூர்த்தி அவர்கள் வந்து கோவை செய்திருப்பதால் திருஞான சம்பந்தர் கோணத்தில் எப்படி இந்த ஆனந்த நடராஜமூர்த்தியை வந்து அனுபவித்தார் என்பதை தான் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு 12 திருப்பதிகங்கள் நமது தில்லைக்கு இருக்கிறது. அன்பர்களுக்கு திருமுறைகளை வந்து பரிச்சயம் உள்ள அன்பர்களுக்கு தெரியும். 2 திருப்பதிகங்கள் திரு ஞானசம்பந்த பெருமான் அருள் இருக்கிறார். சுந்தரமூர்த்தி சாமிகள் ஒரு திருப்பதியும் அருள் இருக்கிறார். 9 திருப்பதிகங்கள் நமக்கு அப்பர் பெருமான் இந்த, ஏன்னா அவர் ஒரு முறை தான் வந்திருக்கிறார். சுந்தரமூர்த்தி சாமிகளும் திருஞான சம்பந்தமூர்த்தி சாமிகளும் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை இங்கே தில்லைக்கு வந்திருக்கிறார்கள். இவர் ஒரு முறை தான் வந்திருக்கிறார். அருளிய திருப்பதியும் நமக்கு கிடைத்திருப்பது 9 கிடைத்திருக்கிறது. 4வது திருப்பதியத்தில் 5, 5வது திருப்பதியம் திருக்குறுந்துகை அதில் 2, 6வது திருத்தாண்டகத்தில் 2 திருப்பதியங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதில் 2 திருப்பதியம் திருநேரிசை, அப்புறம் திருவிருத்தம் என்று சொல்லி அது 3 திருப்பதியும் அந்த 4ஆம் திருமுறையில் வரக்கூடியது. அதெல்லாம் திருநேரிசை என்பதற்கு என்ன பொருள்னா, வண்டுகள் வந்து மதுவை உண்டு அப்படியே அந்த மது உண்ட மயக்கத்திலேயே ரீங்காரமாக வந்து வண்டுகள் முன்என்றிசை முரல் வண்டுகள் கண்டித்து செய்யங்கும் என்று சொல்லி வீழிமொழியில் பெறார்ல, அந்த வண்டுகள் வந்து மகிழ்ச்சியோடு முரளக்கூடியது. செவ்வழி பண்பாடும் என்று காந்தார இசைக்கெல்லாம் கூட வந்து ஞானசம்பந்த பெருமான் பாடியிருப்பார். அப்படி வந்து அந்த வண்டுகள் இசைப்பது போல அந்த இசை அமைப்பு இருக்கும் என்று சொல்லி அதாவது திருநேரிசைக்கு. திருவிருத்தம் என்று சொன்னால் அதாவது அது வந்து ஒரு வட சொல்லு. விருத்தம் என்பது வட சொல்லு. அதாவது ஒருவருடைய பெருமைகளையோ இல்லை ஒரு பொருளை பற்றிய பெருமைகளோ விரிவாக வந்து சொல்லக்கூடியது. அதாவது விருத்தாந்தம் என்று சொல்வார்கள். என்ன அவன் பெரிய விருத்தாந்தம் பேசிக்கிட்டு இருக்கான், ஏதாவது வந்தால் பெருசாக விருத்தாந்தம் பேசுவான்னு. அப்போ முதியவர்கள்லாம் இப்போ அந்த சொல் வழக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள்லாம் சிறுவர்களாக இருந்தப்போ சொல்லுவாங்க. நல்லா விரித்து உரைக்கிறது, ஒரு பொருளை பற்றியோ ஒரு நிகழ்வை பற்றியோ விரித்து உரைக்கிறது. இங்கே வந்து இறைவனிடம் வந்து இவர் செய்யக்கூடிய முறையீடுகளையும் இறைவனுடைய பன்முக பரத்துவங்களையெல்லாம் பெருமைகளையெல்லாம் பேரருளையெல்லாம் பேசுகிறார் இல்லையா. இதற்கு பேர் தான் திரு விருந்தம் என்று பெயர். அன்பர்கள் சில பேருக்கு தெரியாது, அதனால் அதை நான் சொல்ல நேரிட்டது. அங்கே சமண சமயத்திற்கு சென்று மீண்டு வந்த பிறகு நான் ஒரு 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 சின்ன நிகழ்வை சொல்கிறேன். பெருமான் ஒருவர் என்ற சிந்தனையில் இருக்கும். ஒருவர் என்ற ஒன்றவன் தானே திருமூலர் ஆரம்பிக்கிறார். எல்லா ஆச்சாரியர்களும் நமக்கு பெருமான் ஒருவர் தான் சொல்லி நல்ல ஒரு திருமுறைகளெல்லாம் கற்று தேர்ந்த ஒருவரை தில்லையிலேயே அவர் இல்லத்திற்கு நான் செல்ல வேண்டியிருந்தது. உள்ளே போய் பேசி கொண்டு தான் அப்படி பார்த்தேன். இந்த நிலைக்கு மேலே ஒரு பாபா படம், பெரிய படம், இந்த சாய்பாபா படம் இருந்தது. என்னன்னு கேட்டேன், என்னங்க நம்ம வீட்டில் போய் இந்த படத்தை வச்சுக்கிறீங்களா அப்படின்னு. இல்லைங்க எங்கள் பையன் வந்து வச்சுருக்கான் அப்படின்னாங்க. அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப சிந்தித்து பார்க்க வேண்டும். நமது வேத நெறி கீழே உள்ள எந்த இறைவனை வேணாலும் வழிபட்டோம். வேத நெறி கீழே பல படிநிலைகள். நேரடியாக சிவ வழிபாட்டுக்கும் ஏகன் ஒரு இறைவன் ஒருத்தர் தான் சொல்லி எல்லாராலையும் வர முடியாது. படிநிலை ஏற்றத்தில் தான் நம்ம வந்திருக்கோம். ஒரு காலத்தில் வந்து சிறு தெய்வ வழிபாடு பண்ணியிருப்போம், அப்புறம் பல தெய்வ வழிபாடு பண்ணியிருப்போம், பெருமாளை வழிபட்டிருப்போம், சாமியும் நம்ம சாமியும் பல தெய்வங்களில் ஒருத்தர்னு பல காலம் வழிபட்டிருப்போம். அதுக்கப்புறமா வந்து பல நல்லவர்களோட கூட்டுறவாலையும் இறைவனோட இயக்கத்தாலேயும் இறைவனை நம்ம பக்குவம் நோக்கி ஈர்ப்பதாலேயும் சிவன் மட்டும்தான் கடவுள்னு வந்திருப்போம். அப்போ வேத நெறிக்கு கீழே வரக்கூடிய நம்முடைய கடவுள்களை வழங்குறது அதில் வந்து எந்த குறைபாடும் கிடையாது. இது வேத நெறிக்கே வந்து புறம்பானவர். இப்படியெல்லாம் ஒரு வழிபாடு நடக்கிறது, அதை எடுத்து செல்கிறார்கள். அந்த அதிலிருந்து நீங்கள் மீள வர வேண்டும் என்றால் என்ன வந்து ஒரு கஷ்டம் வருங்கிறதுக்கு திருநாவுக்கரசு பெருமானும் நமது கூன்பாண்டியன் என்ற நின்றசீர் நெடுமாறரும் புறப்புற சமயங்களை வந்து சார்ந்து இருந்து அங்கே கொஞ்ச காலம் வாழ்ந்து விட்டு மீள வரும் பொழுது என்ன பாடுபட்டு குற்றாயினவாறு விளக்குகளில்
என்று சொல்லி உடலோடு துடைக்கி முடைக்கு இட ஆட்டேன் என் ஐயான்னு சொல்கிறார்கள, அதை போல் நின்ற சீர் நெடுமாறன் என்ன பாடுபட்டார். தயவு செய்து சிலர் வந்து சிவ பூஜை செய்யக்கூடியவர்களே இந்த பொம்மையை வச்சுருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டார். ரொம்ப வருந்தத்தக்குது. அப்புறம் சிவ பூஜை பண்ணி என்ன பண்ணி தென் மாவட்டங்களில் ஏதோ பலிங்களை ஒரு இதை கொடுத்துருக்கான்னு சொல்லி அதையும் சேர்த்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்க்கணும். ஒரு தெய்வம்னா ஒருத்தர் தான், அவர் தான் கடவுள். அதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம். நல்லதோ கெட்டதோ நீ எதை வேணாலும் பண்ணிக்க. வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உணர்கடல் விடுவேன் இல்லைன்னு ஒரே உறுதிப்பாடு. அந்த நிலையில் இருந்தோம்னா எந்த வினைகளும் இங்கே சொல்லியிருக்காரு. எல்லாமே அப்பர் பெருமான் சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு நம்ம தொடங்குகிறோம். இங்கே தில்லைக்கு வந்தவுடனே அங்கே சிற்றம்பலத்தில் திருமுன்பு பெருமானை வந்து கண்ணால் பருகியோன்னா இவருக்கு என்ன உடல்லையும் மனசுலையும் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுது என்பதை சேக்கிழார் பெருமான் அற்புதமாக ஒரு பாடலில் நன்றாக சொல்லியிருக்கிறார். அதுதான் அவருடைய திருப்பதியங்களில் அந்த கருத்துக்கள் எல்லாம் விரைவி கிடைக்கிறது. கையும் தலைமிசை புனைய அஞ்சலியன உடனே அதை பார்த்த உடனே தன்னை அறியாமலே வந்து இறைவனை வந்து வணங்க தோணும்ல. கண்ணும் பெருமழை ஒழியாதே, அப்படியே வந்து மழை பாருங்க கண்ணில் வந்து நீர் வந்து வருதுன்னா எந்த அளவுக்கு உள்ள உருக்கம். பெய்யும் தகையின கரணங்களும் உடன் உருகும் பருவின. மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இருக்குது, ஆன்ம அறிவு இருக்குல்ல. ஆன்ம அறிவுக்கான கருவிகள் தானே இவை. அந்த ஆன்ம அறிவு உருக்கம் வந்து இந்த கருவிகளில் பிரதிபலிக்கப்பட்டு கருவிகளில் வந்து பிரதிபலிக்கப்பட்டது உடலில் பிரதிபலிக்கப்பட்டு உடல் உருகி அப்படியே கண்ணீராக தொடர்ந்து வருகிறது என்று சொல்லி அப்படிப்பட்ட இது உடனுருகும் பருவின் பேர் இதுவும் மெய்யும் தலைமிசை விழும் முன்பு. அதோடு இல்லாமல் இந்த ஒரு பேர் கிடைத்தது இல்லையா, இந்த உயிரை தாங்கி வந்த இந்த உடல் இருக்கு இல்லையா, இந்த உடலுக்கு கிடைத்த பேர் அது பயன் வந்து இந்த உயிரை போய் சேருகிறது. இந்த உடல் பெற்ற பயன் அதை எல்லாமே தலையடி வணங்காயின்னு சொல்லி திரு அங்க மாலையெல்லாம் பாடியிருக்கார் இல்லையா. அதனால் இந்த உடலாக இருக்கட்டும், இந்த இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை இவற்றால் வந்து அத்தனை அங்கங்களாலையும் செய்யக்கூடிய பயன் முழுவதும் அந்த உயிரை சார்ந்து உயிரை மேலும் பண்படுத்தி சிவதேவ நெறிகளை சிவபெருமானை நோக்கி செலுத்த வல்லன. அப்படி தான் வந்து மெய்யும் உடலும் விழு முன்பு விழுந்து விழுந்து எழுது ஐயன் திருநடம் எதிர் கும்பிடும் அவர் ஆர்வம் பெருகுதல் அளவு என்றாங்க. பெருமானுடைய திருநடத்தை அவர் கொண்டு வணங்குறாரே, அவருக்கு மேலும் மேலும் பெருகக்கூடிய ஆர்வம் இருக்குது, அதுக்கு எந்த அளவும் இல்லை என்று சொல்லி அங்கே சொல்லியிருக்கிறார். நான் இதை வந்து சாதாரணமாக ஒரு வசன நடையில் வந்து பேசிக்கிட்டு போகிறது வந்து அது ஒரு தொடக்க நிலையில் உள்ளவர்களுக்கு, இப்போ தேசம் அங்கே இருக்கிறச்சி அது போல உள்ளவர்கள் பேசுகிறது. இந்த தொடக்க நிலையிலும் பொதுவாக வழிபாட்டில் வந்து பன்முக வழிபாடு உள்ளவர்களுக்கெல்லாம் பேசுகிறது. நம்மளுடைய சபையில் நம்மளுடைய பெருமானுடைய பெருமைகளை அதில் உள்ளடக்கி தான் பேசணும். அந்த ஆச்சாரியார் என்ன சொல்லியிருக்கிறாரோ, யாரே திருநாவுக்கரசு பெருமானும் நமது ஸ்ரீ ஆனந்த நடராஜமூர்த்திங்கும்பொழுது அவர் முதல்ல இந்த இறைவனோட திருவுருவத்தை வந்து என்ன குறிக்கிறாரு அப்படி என்று நான் பார்க்கணும். அதை சொல்லிவிட்டு ஏன் இந்த இறைவனோட திருவுருவத்தை பற்றி நாவுக்கரசர் பெருமான் தில்லையிலே என்ன சொல்லியிருக்கிறார், எப்படியெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார், எப்படியெல்லாம் குறித்து மகிழ்ந்திருக்கிறார் என்பதை தொகுத்து சொல்லியிருக்கேன். அதை சொல்லிவிட்டு ஏன் இதை சொல்கிறேன், அதனால் என்ன பயன் நமக்கு விளையும் என்பதையும் நான் வந்து சொல்கிறேன். பொன்மலையில் வெள்ளி குன்றது போல இவருடைய காட்சி அப்படியே வந்து இவருடைய இறைவன் எப்படியெல்லாம் இவருக்கு காட்சிப்படுத்துகிறாரோ, இவருடைய கண் வழியாகவும் மற்ற புலன்கள் வழியாகவும் இறைவன் எப்படி உள்புகுத்துகிறாரோ அதெல்லாம் அப்படியே எழுதுகிறாரு. பொன்மலையில் வெள்ளி குன்றது போலன்னா இறைவனுக்கு பொன் போன்ற மேனியை வெந்நீர் சன்னித்த மேனினான்னு அதை போல் வெள்ளி குன்றம் போல் நம்ம கைலை மலை அப்படி காட்சி அளிக்கிறதுல நம்ம தான் இப்போ கைபேசியில் பார்க்குறோம், அப்படியே தங்கக்கலை வண்ணத்தில் இருக்குது. அப்புறம் பனி வந்து படர்ந்ததுன்னா இருக்கு இல்லையா, அதுதான் சொல்கிறாரு. பொன்மலையில் வெள்ளி குன்றது போல இதெல்லாம் திருநாவுக்கரசு பெருமான் வாக்கு. குனித்த புருவம், குனித்தனா வளைந்த வேறு ஒன்றும் இல்லை. கொவ்வை செவ்வாய், கோவப்பழம் போல் சிவந்த வந்து செவ்வாய். குமிழ் சிரிப்பு, இந்த சிரிப்பை வந்து அற்புதமாக ஒரு 3-4 இடத்துல சொல்கிறாரு. சிரித்தருள் செய்தார் சேரை செங்கதிர் செல்வனாரேன்னு அங்கே சொல்லியிருக்காருல்ல. சிரிப்பை பற்றி அதிகமாக குருவோட சிரிப்பை பற்றி அதிகமாக பிற ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க. இங்கே எல்லாமே சொல்கிறாரு. சிரிப்பு, அப்புறம் பனித்த சடைன்னா பனியை படர்ந்த ஈர சடைன்னு வேறு ஒன்றும் இல்லை. பவளம் போல் மேனி சிவந்து, அதுவும் பவளத்துக்கு சிவப்பு தானே. இனித்த முறையை எடுத்த பொறுப்பாதம், அந்த பேரின்பத்துக்கெல்லாம் வந்து ஒரு அடையாளமாக அந்த பெருமானுடைய தன்மையே பேரின்பம் தான் என்பதற்கு அடையாளமாக இந்த தூக்கிய திருவடி இருக்குல்லையே. தூக்கிய திருவடினா அது வந்து ஒரு கருணையின் அடையாளம், இறைவனுடைய கருணையின் அடையாளம். ஏன்னா இறைவனோட அசைவு, இந்த அசைவு என்றைக்கு தொடங்குனுச்சோ அன்றைக்கி தான் உலகம் வந்து இயக்கம் வந்து தொடங்குது. அந்த இயக்கம் அங்கே வந்து
சூட்சமமாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தூக்கிய திருவடி ஒரு அணு அளவு இறைவனிடம் அசைவு வந்தாலும் ஆன்மாக்களாகிய நம்முடைய நன்மையை தவிர வேறு எதற்குமே இல்லை. அதுபோல் இனித்தமுடைய எழுத்த பொற்பாதம், அப்புறம் பொன் போன்ற சடை, பொன் சடை, புன் சடை, சிறிதாக கட்டப்பட்ட சடை, அப்போ நெற்றிக்கண்ணர், முக்கண்ணர், அப்புறம் முருவலிப்பு, சிரிப்புன்னு சொன்னார் இல்லையா, இப்போ முருவலிப்புன்னு அது சொல்கிறாரு. துடி கொண்ட கைன்னா கையில் துடி என்றால் அது உடுக்க அதை வச்சிருக்கிறாரு. துதைந்த வெந்நீர், வெந்நீர் சன்னித்த மேனினான்னா அவ்வளவு உபதிய சாமி முழுவதுமாக அங்கே குடமாக கூடையாக போட்டு அபிஷேகம் பண்ணுறாங்களே, அவளை பார்த்து மகிழ்கிறோம்ல. அப்புறம் பாய் புலித்தோல், இதெல்லாம் ஞான திருநாவுக்கரசு பெருமானுடைய அந்த வார்த்தைகளை அப்படியே நான் தொகுத்து சொல்கிறேன். பொன்னொத்த மேனி, புரிசடை, கட்டும் பாம்பு, கபாலம் கை, அந்த மண்டையோட்டை வச்சிருக்கிறாரு. அது மான் மரினா குட்டி, மான்குட்டி, மைகோல் கண்டன், எல்லாம் சரணாகதிக்கு அடையாளம். எண்தோழன், கொன்றையந்தாரன், கொன்றை மாலையை அணிந்தவர். கனைகடலோன், ஒலிக்கின்ற கழலை அணிந்தவர். திரள் தோழன்னா திரண்ட தோலை உடையவர், திரட்சி உடைய தோலை உடையவர். வளரக்கூடிய மதியம், வளர் மதியம். மரகதம், பச்சை, அம்பாள் ஒரு பக்கம் மரகதமாக இருக்காரு. ஏரொளி, திகழொளி, சீரொளி, பேரொளி. என்ன இப்படிலாம் சொல்லியிருக்காரு? ஏரொளி அழகிய ஒளி, திகழொளி விளங்கக்கூடிய ஒளி, சீராக உள்ள ஒளி, பேரொளின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஒரு சிந்தனை பண்ணிட்டு வந்தால் இன்றைக்கு இந்த சாயரட்சையில் காட்சி பார்த்தோம் பாருங்கள். இந்த பேரொளியெல்லாம் காமிக்கிறாங்க பாருங்கள். இது வேறு எந்த ஆலயத்தையும் கிடையாது, இங்கே தில்லையில் மட்டும்தான். இது தில்லையில் அப்பயே இருந்திருக்கப்பட்டிருக்கு. நாவுக்கரசு பெருமான் இங்கே வணங்கும் போதும் சீராகனா மென்மையாக எரியக்கூடிய அந்த தீபம், திகழ்வொளினா விளங்கி தோன்றக்கூடியது, ஏரொளினா அழகாக தோன்றக்கூடியது, பேரொளினா காமிச்சாங்க பார்த்தீங்களா, பேரொளி. இது வேறு எந்த திருத்தலத்துலேயும் அப்படி பெரிய பெரிய அந்த வழிபாடு இருக்கிறதா நான் இந்த இதிலெல்லாம் கூட பார்க்குறோம். நம்ம போக முடியாத ஆலயத்துலேயும் வீடியோவெல்லாம் காமிக்கிறாங்க. அதை தான் இப்படி சொல்லியிருக்காரு போல் இருக்கு பேரொளி. ஏன்னா பெருமான் பேரொளி பிழம்பாக தானே இருக்கிறாரு. அதற்கு ஒரு அடையாளமாக நம்ம ஆச்சாரியார்கள் அதை நமக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறார்கள். அப்படி செஞ்சடை, சிவந்த சடாமுடி உடையவன், அருளுக்கு அடையாளம். அது நஞ்சடை கண்டம், சரணாகதி தத்துவம். அறுத்தமா மேனி, ஒரு சிவந்த மேனி. ஏனத்து எயிறு, அந்த ஆமையின் இது பன்றியோட கொம்பு, ஏனம்னா பன்றி, பன்றியோட கொம்பு. அப்புறம் சிரித்த முகம், சிரித்த முகம் கண்ட கண் கொண்டுன்னு பாடுறாருல, சிரித்த முகம். உத்தமர், உத்தமர்னா இதுக்கு மேலே சொல்கிறதுக்கான சொல் கிடையாது ஒருத்தர் சிறப்பிக்க. கட்டங்கம், கட்டங்கம்னா ஒரு கையில் ஒரு இது பிடிச்சிருப்பாங்க. முருகப்பெருமான் ஒரு பக்கம் வேலும் இன்னொன்று வச்சுருக்காருல, அது கட்டங்கம்னு பேர். அப்புறம் அவருடைய விரலை குறிக்கிறாரு. கண் விலங்கு நெற்றியர், வெண்தலை மாலை அணிந்தவர். எண்பு கொன்றையந்தார், எலும்பு அணிஞ்சிருக்கார், என்போடு கொம்போடு மாலை அப்படின்னு இருக்கார்ல. அப்புறம் கொன்றையந்தார், கையில் ஓடு, வெண்டலையை கையில் ஏந்திருக்கிறார். நாகம் அரைக்க அசைத்தவர், அசைத்தல்னா கட்டுதல்னு அர்த்தம். பாம்பை யாராலும் கட்ட முடியுமா பாம்பை? உந்தியில் அசைத்த கட்சியின் அழகு, அந்த துகிலை கட்டிருக்கிறார் இல்லையா. அதெல்லாம் நீங்கள் படித்தவர்களுக்கு இது எங்கெங்கே இருந்துன்னு சொல்கிறேன்னு இந்த திருப்பதி எங்களை உள்ளே போனவங்களுக்கெல்லாம் தெரியும். நிறுத்தனார், நட்டமாடக்கூடிய பெருமான். அரைகழல்னால் ஒழிக்கக்கூடிய கழல். கனவயிறு குன்றனைய காட்சியன், ஒரு வைரம் ஒரு பெரிய குன்றாக இருந்தோ எப்படி இருக்குமோ அதே போல் ஒரு காட்சி கொடுக்கக்கூடியவர். முற்றாத பால் மதியத்தை சூடியவர். ஒருத்தரால் அறிவொன்னா திருவுருவு உடைய ஜோதி, யாராலையும் அறிய முடியாத ஒரு திருவுடைய ஜோதி பிழம்பாக இருக்கக்கூடிய பெருமான். மங்கையோர் பங்கினர், அம்மையை ஒரு பக்கம் வச்சுருக்காரு. இது எல்லாமே இந்த திருவுருவம். இந்த திருவுருவத்தை எதற்குன்னா எல்லாருமே ஆச்சாரியர்கள், நான் கூட முதல்ல தொடக்க நிலையில் இந்த தேவாரம்லாம் கற்றுக்கும் பொழுது ஏன்னா எல்லாத்துலேயுமே இப்படியே மாறி மாறி தானே வருது. இறைவனோட திருவுருவம் இருந்தது, இதே இந்த வீரட்டங்கள், அப்புறம் வேறு புராண செய்திகள், அப்புறம் இறைவனோட திருமேனி அணிகலன்கள், அவருடைய ஆடை அணிகலன்கள், இதெல்லாம் தானே வருது அப்படின்னு சொன்னால், அப்போ முதல்ல தொடக்க நிலையில் அது எல்லாருக்கும் வந்திருக்கும். எல்லா பாட்டிலையும் மாறி மாறி இப்படி எப்படியே வருது அப்படின்னு சொல்லி கூட நம்ம நினச்சிருக்கோம். அப்புறம் தான் தெரிஞ்சது அதெல்லாம் புண்ணிய திருமேனி என்று சொல்லுவாங்க. புண்ணிய அணிகலன்கள், புண்ணிய திருமேனின்னு. மருந்து வேண்டில் இவை, மந்திரங்கள் இவை, புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை, திருந்து தேவன்குடி தேவ தேவைதிய அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்கள். என்ன புண்ணிய திருவேடங்கள் இவைகள்லாம். இதுதான் மருந்து, இதுதான் மந்திரம்.
இதுதான் புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள். வீதி போக்காவன வினையை ஓட்டுவன ஓதியோர்க்கு அகப்படா பொருளை ஓர்விப்பட தீதில் தேவன்குடி தேவதேவைதிய ஆதி அந்தமில்லா அடிகள் வேடங்களேன்னு அந்த திருவேடத்தை முற்றிலுமாக அந்த திருதேவங்குடி பதியத்தில் இறைவன் வந்து அங்கே காட்சி கொடுப்பார். பக்கத்தில் திருவிசநல்லூர் திருவியலூருங்கிற தளத்தில் காட்சி கொடுப்பார். அந்த காட்சியை அப்படியே கொண்டு வந்து இறைவனோட திருவேடத்தை அப்படியே பதிவு பண்ணுவார். என்னென்ன பயன் இந்த திருவேடங்கள் இருக்குது அதனால் நமக்கு ஏற்படுங்கிறத சொல்லுவார். இங்கே பாடிட்டு போயிட்டு திரும்ப அங்கே வேறு தோழி பொங்க பாடுறாரு. எல்லாருக்கும் கிட்டத்தட்ட மனப்பாடம் இருக்கும் இல்லையா, அதனால் வந்து இந்த இதெல்லாம் கிரகங்கள்லாம் போய் தொலைக்கணும்னு சொல்லி எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வேறு தோழி பொங்கலில் என்ன சொல்கிறாருன்னா, முதல் ரெண்டு வரி இறைவனுடைய திருமேனியோட அழகு, அதாவது உச்சி முதல் இதுவரையிலும் அவருடைய அங்க அடையாளங்கள், அவருடைய அணிமணிகள், அவர் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் இதெல்லாம் சொல்லி அடுத்த 2 வரியில் இதனால் வந்து இந்த 27 நட்சத்திரங்களாலேயோ கோள்களாலேயோ பிரம்ம விஷ்ணு கலைமகள் அலைமகள் மலைமகள் அப்புறம் ராவணன் கோளரி வாதம் பித்தம் கொருடநாகம் கரடி கொலையானை கேழல் ஆழ்கடல் இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. 3 விஷயம் சொல்கிறாரு. ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம். 3 வழியாகத்தான் இந்த உடல் எடுத்து நமக்கு இந்த உடலுக்கு வந்து இந்த துன்பங்கள் நேர்ந்து மனதுக்கும் துன்பங்கள் நேர்ந்து உயிரை போய் பாதிக்கக்கூடியது. ஒன்று ஆதி தெய்வீகம்னு சொன்னால் இந்த இவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, கோள்கள் நட்சத்திரங்கள் திசை தெய்வங்கள் பெருமா விஷ்ணு அப்புறம் அலைமகள் கலைமகள் இதெல்லாம் ஆதி தெய்வீகங்கள். ஆதி ஆன்மீகம்னா பிற உயிர்கள் சொன்னார்ல, பிற உயிர்களால் வர துன்பம் மனிதனாலேயே துன்பம் வருது, பிற விலங்குகளால் வருது, பிற பறவைகள் அப்புறம் விஷப்பூச்சிகள் இதன் வழியாக உடலுக்கு துன்பம் வந்து அந்த ஆதி தெய்வீகம் என்பது நம்முடைய நல்வினை தீவினை எப்படி பெருமான் எழுதி வைத்திருக்கிறாரோ அதற்கு தக்கவாறு பருவகால காலம் அறிந்து ஊட்டக்கூடிய அந்த கடவுளர்கள். ஆதி ஆன்மீகம்னா அதுவும் இறையை இவர்களால் வந்து இயக்கப்பட்டு பிற உயிர்களால் வந்து உடலுக்கு துன்பம் இருந்து அது உயிரை பாதிக்கக்கூடியது. ஆதி பௌதீகம்னா இப்போ கேரளாவில் நடந்திருக்க, கேதார்நாத்தில் நடந்திருக்க, பல நாடுகளில் உலகந்தோறும் நடக்குது இல்லை, இயற்கை இடர்கள் பஞ்சபூதங்கள் வந்து நியதியாக செயல்பட முடியாத அளவுக்கு மனிதர்களுடைய ஒழுக்கமெல்லாம் சீர்கெட்டு போனால் இப்படியெல்லாம் வந்து இந்த இயற்கை இடர்பாடுகள் எவ்வளோ பார்த்துருக்கோம். சுனாமி வருது, பூகம்பம் வருது, வறட்சி வருது, வெள்ளம்லாம் வருது. அதுதான் சொல்கிறான், ஆழ்கடல்லாம் சொல்கிறான் பார்த்தீங்களா, அதே போல். அதனால் இந்த உலக உயிர்களாலேயும் அந்த பௌதீகத்தாலையும் தெய்வங்களாலேயும் வரக்கூடிய இந்த இடர்கள் எல்லாம் வராது. எதனால் வராதுன்னா இறைவனோட திருவுருவமே என்னுடைய உள்ளத்தில் இருக்குது. இப்போ என்ன ஆச்சு, நடராஜ பெருமானுடைய திருவுருவத்தை இங்கே வந்து அந்த அப்பர் பெருமான் இந்த 7 திருப்பதியத்திலையும் 9லையும் சொல்லியிருக்காரு இல்லையா. இதை வந்து நம்ம உள்வாங்கி நினைச்ச உடனே நடராஜ பெருமான் நமக்கு வந்து நினைப்புக்கு வரணும், முழுவதுமாக நினைப்புக்கு வரணும். அதே போல் இறைவனுக்கு பல வேடம் எடுக்கக்கூடிய பரன் எல்லா திருவேடமும் நம்ம உள்ளத்தில் இருந்தால் நமக்கு இந்த இடர்கள் இந்த 3 வழியாகவும் உடலுக்கு நேர்ந்து அதன் வழியாக நம்ம உயிரை வாட்டாது. இதுதான் வேறு தோழி பங்குங்கிற ஒரு திருப்பதியத்து ஞானசம்பந்த பெருமான் நமக்கு உபதேசிச்சுது. அது எப்படி அவர் சொல்கிறாரு, அது வந்து ஆச்சாரியரோட இதில் வந்து நம்ம ஐயப்பாடு எழுப்பக்கூடாது. ஆனால் ஒரு தகவல் இருக்குது, அதை நான் எடுத்து சொல்கிறேன். 10வது பாடல் உங்களுக்கு தெரியும். கொத்தலர் குழலையோடு விசையருக்கு நல்கு குணமாய வேட விகிருதன் மத்தமும் பதிவுனாக முடிமேல் அடிந்தன் உளமே புகுந்ததனால் புத்தரோடு அமுனைவாதில் அழிவுக்கு மன்னல் திருநீர் செம்மைதிடமே அத்தகு நல்ல அவை நல்ல அடியாரவர்க்கு மிகுவே. இந்த வேறு தோழி பங்குங்கிற அந்த பாடல்களை நிறைய பேர் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. அந்த திருப்பதியத்தை எடுத்து பாருங்கள். அந்த கட்டமைப்பில் முதல் 2 வரி இறைவனோட திருவுருவம், அடுத்தது 2 வரி இதனால் வந்து கெடுதல் வராதுன்னு சொல்லி இருக்கும். இந்த 10வது பாடலில் இந்த வேறு தோழி பங்குங்கிற திருப்பதியத்தோட கட்டமைப்புக்கு மாறாக ஒரு செய்தியை வந்து புகுத்துறாரு. புத்தரோடு அமுனைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீர் செம்மைதிடமே. இது பாடுறது வேதாரண்யத்தில் ராஜகோபுரத்தின் கீழே அப்பர் இருக்கார், அவ்வளோ மக்களும் இருக்கார். அவர்களுக்கு நேராக இறைவனோட திருமுன்பு ராஜகோபுரத்தின் கீழே. இது எங்கே பாடினாரு ரொம்ப பேருக்கு தெரியாது. வேதாரண்யத்தில் இறைவனை போய் 2 பேரும் வணங்கி இங்கே வரும்பொழுது ராஜகோபுரத்துக்கு வரும்போது தான் அப்பர்கிட்ட சொல்கிறாரு, நான் மதுரைக்கு போகிறேன்னு. நீ போகக்கூடாதுப்பான்னு சொல்லும்பொழுது கோள்கள் நட்சத்திரங்கள்லாம் சரியில்லைன்னு இதெல்லாம் சொல்லும் பொழுது இறைவனுடைய திருவுருவமே என்னுடைய உள்ளத்தில் இருக்குது, என்னுடைய உள்ளத்தில் புகுந்துட்டு நம்ம உள்ளத்தில் புகணும். நம்ம திருப்பதியங்களை படிக்க இந்த இறைவனுடைய திருமேனியாக இருக்கட்டும், ஆடை அலைநிலங்களாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம உள்ளத்தில் வந்து புகுந்தால் எதுவுமே வராதுன்னு சொல்கிறாரு.
அப்போ இந்த 10வது பாடலில் ஒரு சம்பந்தம் இல்லாமல் அன்றைக்கு வேதாரண்யத்தில் இருக்கார். இங்கேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு 2 மாதம் ஆகும். இப்போல்லாம் நம்ம காரில் போயிடலாம், ட்ரெயினில் போயிடலாமல் உடனே அங்கே போய் சேர்ந்துடலாம். அப்போ வந்து பல்லக்கில் தூக்கிட்டு போகிறாங்கன்னா போகிற வழியில் காடு, ஆறுகள், காட்டாறுகள், மலைகள், எவ்வளோ பருவகால இடர்பாடுகள். அப்போ பின்னால் நடக்க போகிறத முன்னதாகவே வந்து எப்படி ஞானசம்பந்த பெருமான் சொன்னார்? ஞானசம்பந்த பெருமான் சொன்னாரா? ஞானசம்பந்த பெருமான் உயிரறிவு மேலோங்கி நம்ம பெருமான் சொன்னாரா? அப்போ பின்னால் என்ன ஆகுது? அது வந்து வரலாற்று நிகழ்வாக நடக்குது. நீங்கள் வந்து ஓரளவு திருமுறைகள் படித்திருப்பீங்க, தெரிஞ்சிருக்கோம். மந்திரமாவது நீரில் சொல்கிறாரு, இந்த திருநீரை முழுசாக அணிஞ்சிங்கன்னு சொல்லி தலைகீழ நின்று தண்ணியை குடித்தா கூட யாரும் வந்து அணிஞ்சிக்கிறது தயாரில்லை. நம்ம அடியார் பெருமக்களே, அதுதான் பெரிய விஷயம். இந்த திருநீரை வந்து அணிஞ்சிக்கிட்டால் உனக்கு புண்ணியன்னு வாயாலேயோ இல்லை எழுதியே சொன்னால் அவங்க நம்பி தொலைக்க மாட்டான்னு இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை வேதாரண்யத்தில் தொடங்கி மதுரையில் முடிக்கிறார் நமது பெருமான். இந்த பாடலில் இதை செருகிட்டு இங்கே இவர் பாடும்பொழுது இவர் சமணர்களை பார்க்க போகிறாரான்னு தெரியாது, அவர்களோட வாதம் பண்ணக்கூடிய இது ஒரு சந்தர்ப்பம் வருமானு தெரியாது, மந்திரவாதம் பண்ண போகிறாங்களா கோட்பாடுவாதம் பண்ண போகிறாங்கன்னா அதுவும் தெரியாது. ஆனால் புத்தரோடு அமுனைவாதில் அழிவுக்கு மன்னல் திருநீறு சமைதிருமேன்னு எப்படி பண்ணார்? அது நடந்ததா இல்லையா? திருநீரை பற்றி ஒரு 10 பாட்டு அதோட பெருமைகளை தொகுத்து அந்த திருநீரை அழிந்தால் என்னென்ன துன்ப நீக்கங்கள் வரும்னு ஒரு பட்டியல் இப்போ பேசியிருக்காரு. என்னென்ன இன்ப ஆக்கங்கள் வரும்னு ஒரு பட்டியல், அப்புறம் திருநாட்டோட பெருமை ஒரு பட்டியல். இதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த திருநீற்றை பதியத்தை நினச்சி இந்த கோணத்தில் பாருங்கள். என்னென்ன துன்ப நீக்கம் வரும்னு பாடியிருக்காரு, என்னென்ன இன்ப ஆக்கங்கள் வரும்னு பாடியிருக்காரு, திருநீற்றோட பெருமையை பாடியிருக்காரு. கடைசி பாட்டில் ஆற்றல் அடல் விடையேறும் ஆளவாயான் திருநீற்றை போற்றி யார்? புகழி நிலாவும் பூசுரன் ஞானசம்பந்தன். புகழி என்றால் சீர்காழியில் 12 பேரில் ஒன்று, அதில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கெல்லாம் தலைவனான ஞானசம்பந்தன். தேற்றினா தெளிவித்து அந்த மன்னன் புறப்புற சமயம் சார்ந்தான அந்த மன்னனை மட்டும் தேற்றி கிடையாது, அவனுடைய அந்த இடர்லேருந்து வயிற்றில் ஏற்பட்ட அந்த வெப்பு நோயிலிருந்து தேற்றி கிடையாது. இந்த உலக உள்ளளவும் வந்து பிறந்து இறந்து இப்படியே வந்து பிறப்பதற்கே தொழிலாக பிறக்கக்கூடியவர்கள் இருக்காங்களே, இவர்களெல்லாம் அணிந்து இந்த பயன் கொண்டு இறைவனை திருவடியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காக முழு நீர் அணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அது வந்து நமக்கு அகச்சான்று. ஆற்றல் அடல் விடையேறும் ஆளவாயான் திருநீற்றை, ஆளவாயில் இருக்கக்கூடிய பெருமானுடைய திருநீற்றை அதோட பெருமைகளை எல்லாம் போற்றி யார்? புகழி நிலாவும் பூசுரன் ஞானசம்பந்தன் தேற்றி தெளிவித்து தென்னன் உடலுற்ற, தென்னன்னா பாண்டியன், அவன் உடலுற்ற தீப்பினியாயின தீர சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர் தாமே. நிறைய வந்து வழிபாட்டுக்கு வரவர்களாக இருக்கும், எங்கள் வகுப்புக்கு வரணும். முழுநீர் அணியறதில்லை. இதுக்கு மேலே என்ன தான் செய்ய முடியும்? முழுநீர் அணிவதால் என்ன பயனுங்கிறது பொட்டு வைக்கிறதே இல்லைங்க. இப்போ பெண்கள்லாம் அது ஒன்று பேசியிருக்கேன், திலகமே வைக்கல, சாமியை திலகம் சேர் நெற்றினார் திருவேட்டப்படியார் பாட்டு இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. அதான் கேட்டேன், நீ வந்து ஒரு லட்சுமியோ சரஸ்வதியோ பார்வதியோ வச்சு நீ வீட்டில் கும்பிட்றிய வழிபடுறீங்களே, அதுக்கு உன்னால் வந்து பொட்டு வைக்காமல் அதை வந்து சிந்திச்சு பார்க்க முடியுமா? சிவாயிடம் பொட்டு வைக்காமல் அதை வந்து பார்க்க முடியுமா? எதற்காக வைத்து கொள்ள முடியும்? இப்போ வந்து ஒரு பண்பாடுன்னு நினச்சிக்கொண்டு அந்த திலகமே இல்லாமல் வருகிறார்கள். அவர்கள் எந்த சமயத்தை சார்ந்தார்களோ என்ன நமக்கு வந்து தெரியல. அதனால தான் இந்த திருவுருவத்தை இப்போ உங்களுக்கு படித்து சொன்னால் பார்த்தீங்களா, ஒரு பதியத்தை நீங்கள் படிக்கும்போது, பாடலை படிக்கும்போது அதில் இறைவனுடைய அணிமணி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆடைகள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே உச்சியில் என்ன அணிஞ்சிருக்காரு, மார்பில் என்ன அணிஞ்சிருக்காரு, காலில் என்ன அணிஞ்சிருக்காரு, அவனுடைய விரலுடைய அழகு எல்லாமே நம்ம வந்து மனசில் வந்து உள்ளே இருந்து அந்த திருவுருவத்தை உள்ளே கொண்டு வந்துட்டால் 27 நட்சத்திரங்கள், திசை தெய்வங்கள், கோள்கள் யாராலையும் நமக்கு இந்த கேடும் வராது என்பது அப்படி. அதனால தான் இந்த திருவுருத்தம் சரக்கரை திருவுருத்தம்னு ஒரு திருப்பதியை பாடியிருக்காரு, புது பதிகம். இது எல்லாம் இப்படி திருவுருவத்தை எல்லாம் சொல்லிவிட்டு இதெல்லாம் என்னுடைய சரக்கரையோடு சொல்லியிருப்பார். அடுத்தது நாவுக்கரசர் பெருமான் இறை பரத்துவம். நம்ம ஆனந்த நடராஜமூர்த்தியை பற்றி தான் பேசுகிறோம். அவருடைய பரத்துவம், அவருடைய பெருமைகளை வந்து தொகுத்து சொல்கிறார். சிற்றம்பலத்து கூத்தரில் கூத்து வல்லார் உள்ளுறோம். இந்த வினாவை எங்கேயுமே நான் படிக்கல. இதே போல் ஒரு வினாவை நிறைய அதிகமாக படிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட மற்ற திருப்பதியங்களில் இப்படிப்பட்ட ஒரு வினாவை யாருமே வினவலை. தன்னொப்பிலாவதாருன்னு நிறைய இடங்களில் சொல்லியிருப்பாங்க. சிற்றம்பலத்து கூத்தனில் கூத்து வல்லார் உள்ளுறோம். இங்கே சிற்றம்பலத்தில் கூத்தாடுறாரு நம்ம நட்ட பெருமான். இவரை விட வந்து கூத்தை வந்து ஆட வல்லவர் யாராவது இருக்காங்களா
என்று சொல்லி ஒரு வினாவை எழுப்பியிருக்கிறார். 4ஆம் திருமுறை 81வது அதிகாரம் 6வது பாடல். இதே நம்ம பாடலை படிச்சுட்டு போகும்போது உள்ளே வந்து வாங்க முடியாது. எல்லா கருத்துக்களும் வந்து உள்ளே வாங்க அப்படியே படிச்சுட்டு நம்ம போட்டால் அடுத்த வரைக்கும் போயிட்டே இருப்போம். நின்று இதெல்லாம் இப்போ புரிஞ்சுக்கணும்னா இதே போல் ஒரு இடங்களில் வந்து கேட்டால் தான் தெரியாது. அவருடைய இது என்ன சொல்கிறாரு, கற்பகம் தெரியும், கேட்கறதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் கொடுக்கும்பாங்க இல்லையா. வானவர்கோன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன், பரமன் பரமேஸ்வரன், பரமயோகி முத்தன், முத்தி கொடுக்கக்கூடிய ஒரே பெருமான், முதல்வன், ரெண்டாவது கிடையாது, இவருக்கு முன்னாடியும் யாரும் கிடையாது, அடுத்ததும் கிடையாது, இவர் தான் முதல்வன், மூர்த்தி, மூவரில் முதல்வன், சதுரன். சதுரன்னா அனைத்து திறமைகளும், சதுரப்பாடு உடையவர்கள்னா அனைத்து திறமைகளும் உடையவர் என்று சதுரன். தீர்த்தன், தீர்த்த வடிவாகவே இருக்கக்கூடிய பெருமான், எல்லாமே எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி, எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம், எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனருடன் விளையாட்டதே இல்லையா. எல்லாத்துலேயும் இருக்கார், தீர்த்த வடிவாகவும் இருக்கார், எல்லாத்துலேயும் உள்ளே இருந்து இயக்குறாரு, ஒன்றாய் வேறாய் உடனாய் இருந்து எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. சிவன், சிவன்னா மங்களமானவர்னு அர்த்தம். சிவலோகன், மங்களமான உலகத்தில் இருக்கக்கூடியவர். ஆணி, ஆணின்னு 3 சுழி போடுறோம், என்ன பொருள்னு தெரியுமா எல்லாருக்கும்? 2 சுழி போட்டால் செவத்தில் அடிக்கிறது, 3 சுழி போடுறதுக்கு தொண்டருக்கு ஆணியெல்லாம் வந்து படிச்சிருப்பாங்க. இவரை சொல்லுவார் நவீன இந்தியடியில் தொண்டருக்கு ஆணின்னா நாவுக்கரசர் பெருமான் சொல்லுவார். ஆணின்னா என்னன்னா, இந்த பொண்ணு வந்து மாற்று பார்ப்பாங்க அந்த காலத்தில். வந்து நம்ம வந்து வாங்கும்போது சரியாக பார்க்க மாட்டாங்க, விற்க போனோன்னா ஒரு நகையை தேய்ச்சி கீச்சி இவ்வளோதான் இருக்குது அது இதுமா. அந்த மாற்று பார்ப்பதற்காக சுத்த தங்கத்தாலான ஒரு கருவி, அது வந்து சுத்த தங்கத்தாலான கருவியை இதில் வச்சு தேய்ச்சி பார்த்தா அப்போ அதுதான் ஆணியம். அதான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட பெருமானவர். தானு, நிலைத்த தன்மை, தானு என அகலுடையான், தானுன்னா நிலைத்த தன்மை உள்ளவன். பித்தன், பித்தன்னா என்ன? பித்தன்னு சொல்லி பித்தா பிரேசம் அப்படின்னு முன்னாடியே இருக்கத்த மொழியில் ஞானசம்பந்த பெருமான் பாடிட்டார். அதுதான் அங்கே அவர் வந்து என்னை வந்து நீ வன்மையாக பேசுனா நீ பித்தான்னு எடுத்து பாடுறான்னா பித்தா பிரேசம் அப்படின்னு பாடுறதுக்கு முன்னாடியே ஞானசம்பந்த பெருமான் இறக்கத்த மொழிகளில் பாடிட்டார். பித்தர் போலும் பிரம்மாபுரத்துறையும், பித்தர் போலும் பிரம்மாபுரத்துறையும் பெருமானிவன் என்றேன்னு பித்தர்னு சொல்கிறார். பித்தர்னா என்னன்னா, இந்த ஆன்மாக்களாகிய உயிர்களாகிய நம் மீது வந்து பித்தர். அதனால் நம்ம போய் இறைவனை அடைவதால் அடுத்த அளவு கூட அவருக்கு இன்பம் கிடையாது. ஐயோ இந்த உயிர்கள் எல்லாம் இப்படி ஆணவ மலமறைப்பால் முற்றிலுமாக மறைந்து செயலற்று கிடக்கின்றன என்று ஒரு பேர் இருக்கப்பட்டு எப்படியாவது இந்த உயிர்களை ஆட்கொண்டு நம்முடைய பேரின்பத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு பித்தராய் தெரியும் எங்கள் பெருமான். ஞானசம்பந்தர் வாக்கு, பித்தராய் தெரியும் எங்கள் பெருமான். சித்தன், சித்தன்னா அந்த சிந்தனையை தவிர இறைவனுக்கு எதுவுமே கிடையாது. இந்த உயிர்களை வந்து கரையேற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை தவிர எதுவுமே இல்லாமல் ஒருங்கிய மனமத்தோடு இருக்கக்கூடிய பெருமான். நிறைவு, எல்லாமே வேத வாக்கு, எல்லாம் இதை வந்து தமிழில் நான் சொல்லிட்டு இருக்கிறது பூரா வேத வாக்கு. நீதி, அவர் தான் நீதி. நிறைவுன்னா நான் முழுமை, அப்சல்யூட்னு சொல்லுவாங்கள்ல. ஆதி, ஐயன், ஐயன்னா தலைவன். தேன் பால் எல்லாம் சொல்கிறாரு, தேன் பால் அமுதெல்லாம் சொல்கிறாங்கன்னா எப்படியாவது இந்த பேரின்பம், இறைவனுடைய பேரின்பம் எப்படி இருக்கும், இறைவனுடைய பேரின்ப தன்மை எப்படி இருக்கும்னு சொல்லி அதை வந்து விளக்க முடியாது. விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர்னு சொல்லி அதை வந்து விளக்க முடியாது. ஆனால் உலகத்தில் உள்ள ஒரு இனிமையான பொருள்களே வந்து ஈர்க்கக்கூடிய பொருள்களை வைத்து ஏதாவது ஓரளவாவது இந்த உலக உயிர்களை உணர வைத்து இறைவனுக்கு ஆட்படுத்த வேண்டும் என்ற கருத்தோடு தான் தேனத்துணியான்லாம் பாடுறாங்க இல்லையா. அதே போல் தேன் பால், அப்புறம் திகழ் ஒளியாக இருக்கக்கூடியவர். ஒருத்தனார், அவர் ஒருத்தர் தான், தில்லையம்பலவர் ஒருத்தர் தான். அறுத்தனார், அவர் தான் வந்து செல்லமாக செல்வம், எல்லாத்துக்கும் செல்வமே. இந்த செல்வம் இல்லை, இது அற்ப செல்வம், நிலையில்லாத செல்வம், நிலை பெற்ற செல்வம். சிவாயினம். அருமறையான், சிவாயினம். அருமறையான், அரிய மறையான். மறையை வந்து அருளிய தோணிபுரத்து ஈசன்னு சொல்லுவாங்க. அகத்தான், எல்லா உயிர்களையும் அவர் இல்லாத இடமே இல்லையா. எங்கே இல்லாமல் இருக்கார்? என் உயிரில் இருக்கார், உங்கள் உயிரில் இருக்கார், அவர் உயிரில் இருக்கார், எல்லோருடைய அகத்துலேயும் இருக்கார். எங்கே இருந்தால் வந்து இறைவன் நம்மகிட்ட வந்து வெளியே தோன்றி காண்பிப்பதில்லை, உள்ளே இருக்கிறவர் நம்மளை உணர வைப்பது தான் இது. அணுத்தன்மையாக இருப்பார், பெரிய மலையாகவும் இருப்பார், எப்படின்னா இருப்பார். யாருக்கும் தெரியாத தத்துவன், எல்லாராலையும் அறிய முடியாது. காட்சி பிறருக்கு அறியா நெருப்புன்னு சொல்லி பாட்டிருக்கு.
அரிய காட்சியராய் தமது அங்கிசேர் எரியர் ஏறுகொந்து ஏறுவர் கண்டமும் கரியர் காடுரை வாழ்க்கையர் ஆயினும் பெரியர் ஆறருவா அறிவார் அவர் பெற்றியன்னு சொல்லி அரிய காட்சியர். காட்சிக்கு அரியர்னா இல்பொருள் ஆகிடும், சாமியே இல்லைன்னு ஆகிடும். அதனால தான் அரிய காட்சியர். ஞானசம்பந்தர் வாக்கு திருப்பாசகத்தில் ஆற்றுல போட்டு எதிர்த்து போன பாட்டு. அதே போல் யாருக்கும் தெரியாத தத்துவன் கருத்தனார். கருத்தனார்னா எல்லாத்துக்கும் கர்த்தான்னு சொல்கிறோம்ல, அப்படி ஒரு பொருளை நமது கருத்தில் உரைபவர் அப்படி ஒரு பொருள். மற்றாரும் தன் ஒப்பார் இல்லான், யாருமே அவருக்கு ஒப்பவர் கிடையாது. எல்லாமே இது திருநாவுக்கரசு பெருமான் வாக்கு. அருந்தவர்கள் தொழுதேத்தும் அப்பன், அருந்தவ முனிவர்களால் எல்லாம் போற்றி பரவி பாடக்கூடிய அப்பனாக இருக்கக்கூடியது அரண். மூவா மருந்து, மருந்து மருந்து மருந்திவை மந்திரம் மறுமை நன்னறியவை மட்டுமெல்லாம் அருந்துயர்களும் அவர் நாமமே சிந்தை செய் நெஞ்சமே. அங்கே சொன்னார் இல்லையா, முதல்ல மருந்து வெண்கிழிவை மந்திரங்கள் இவைன்னு சொன்னால, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் தீர்க்க வல்லான் தன்னைன்னு சுடர் கொழுந்து. சுடர் கொழுந்து எப்படி விட்டு தெரியுதுன்னா, இது ஒரு அடையாளம். இந்த ஜோதிங்கிறது வந்துன்னா இது பௌதீக ஜோதி. இந்த ஜோதி கிடையாது பெருமான். வெளிக்குள் வெளிக்கடந்த பரஞ்சோதியாக ஒளிமயமாக இருக்கக்கூடியவர். இந்த மக்களுக்கு ஒரு அடையாளம் காண்பதற்காக ஒரு பௌதீக ஜோதியாக நம்ம காண்கிறோம். இது இந்த 5 பூதங்களில் உள்ள ஜோதி. இதை கடந்த பரஞ்சோதி அவர் பெருமான். துளக்கிலா விளக்கு, விளக்கு போன்றவன் அப்படின்னு அர்த்தம். வரும் பயன், நம்ம வழிபாட்டுக்கு உரிய பயனாக வரக்கூடியவர் அவர். மிக்க பெரும்பொருள், அவரை விட பொருள் கிடையாது. நாதனார், நாத வடிவாக இருக்கக்கூடிய பெருமான். தலைவன் என்று ஒரு பொருள், நாத வடிவாக இருக்கக்கூடிய பெருமான். போகமும் பொய்யா பொருளுமானார், போகமும் இன்பமுமாகி போற்றி என்பார் அவர்கள் தங்கன்னு பாண்டி கொடுமுடியில் ஞானசம்பந்தர். அவர் தான் நம்ம அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையிலே இந்த உடலை கொண்டு இந்த உயிர்கள் அனுபவிக்கக்கூடிய அத்தனை வகையான போகமாகவும் இருக்கக்கூடிய பெருமான் நமது பெருமான் தான். மூதாயர் மூதாயர் மூதாதை இல்லார். இது ஒரு நல்ல தொடர். இது புதுசாக இருக்குது. அப்பா அம்மான்னு இல்லைன்னு சொல்லுவாங்க. மூதாயர் முன்னே உள்ள ஒரு தாயாரோ தந்தையாரோ, மூதாதை இல்லார். இது ஞான திருநாவுக்கரசு பெருமான் இங்கே உள்ள சொல்கிறாரு. முதலும் இறுதியும் தாமே எண்டு செய்யோரும் ஏத்த இறைவன் நீ ஆடுமாறு என்று சொல்லி இறை பரத்துவத்தை இங்கே இந்த தொடர்களில் இந்த 9 பதிகத்தில் உள்ள குறிப்புகள் இதெல்லாம். நான் ஏதோ சிலது விட்டுருக்கலாம், நீங்கள் போய் பார்த்துக்கணும். அடுத்தது புராண செய்திகள். நிறைய புராணங்கள் இருக்குது. நம்ம ஆளுகளுக்கே இந்த புராணம்லாம் பொய்யா இருக்குமான்லாம் பேசிகிட்டு இருக்கான். இன்னும் திருமுறையை முழுமையாக உற்று உய்த்து உணராததால். அதாவது இந்த இறை பரத்துவத்தையோ இந்த தத்துவத்தையோ சைவ நெறிகளையோ வாக்கு, அதாவது சாதாரணமாக உரைநடையாகலாம் சொல்லி புரிஞ்சிக்க முடியாது என்று சொல்லி, எழுத்து மூலமாக சொன்னாலும் இவங்க முழுமையாக புரிஞ்சிக்க மாட்டான்னு சொல்லி பல பாத்திரங்களை எல்லாம் படைத்து இங்கே வாழ வைத்து, அவன் கெட்டவனாக இருக்கட்டும் நல்லவனாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் இந்த பூமியில் இந்த இதிகாசமாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், மற்ற இதிகாசங்களாக இருக்கட்டும், மற்ற வரலாறுகளாக இருக்கட்டும், அதே போல் சூரபன்மன் ராவணன் போன்ற வரலாறுகளாக இருக்கட்டும், இந்த பாத்திரங்களை எல்லாம் படிக்க வைத்து பிறக்க வைத்து இந்த சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய வேத நெறி கீழ் வாழக்கூடியவர்களுக்கு விளையக்கூடிய நன்மைகளும் அதற்கு எதிராக நடக்கக்கூடியவர்களுக்கான தீமைகளை எல்லாம் உணர்த்துவதற்காக இப்படி புராணங்கள் வழியாக பெருமான் அருள் இருக்கிற செயல்பாட்டு வரலாறுகள். இதெல்லாம் புராணம்னா எல்லாரும் புனித கதை இல்லை, பழைய வரலாறு என்று பேர். இது எப்படி இதெல்லாம் உண்மைதான் சொல்கிறீங்கன்னா, நான் சொல்லலை, நான் ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருக்கார். வேத முதல்வன் முதலே முதலா விளங்கி வையத்தவர் ஏதப்படாமை உலகத்தவர் ஏதல் செய்ய பூத முதல்வன் முதலே முதலா புளிந்த சூதன் ஒளிமாலை என்றே கலிக்கோவை சொல்லி, சூத முனிவரால் கலிவிரத்த பாக்களால் வரையப்பட்ட அவருடைய குரு வியாசர்கிட்ட கேட்டு சொல்லப்பட்ட அந்த புராணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாம் என்ன சொல்லுது? வேத முதல்வனாகி நம்ம நட்டப்பெருமான் தான் எல்லாருக்கும் முதல்வன்னு சொல்லுது. வேத முதல்வன் முதலாக விளங்கி. எதுக்காக இந்த புராணத்தை சொல்கிறாருன்னா, வையத்தவர் ஏதப்படாமல், இந்த வையத்திலே வாழக்கூடிய மக்கள் எல்லாம் எந்த துன்பங்களையும் அடையாமல் அப்படி இருப்பதற்காக இதை வேத முதல்வன் முதலே முதலாக விளங்கி
வையத்தவர் இந்த பூமியில் வாழக்கூடிய ஏதப்படாமை உலகத்தவர் ஏத்தல் செய்ய இறைவனை வந்து போற்றி பரவி இந்த புராணங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு இறைவனை போற்றி பரவுனா நல்லது. கல்லால் நிழல் மேய கரைசேர் கண்டா என்று எல்லா மொழியாலும் இமையோர் தொழுதேத்த வில்லால் அரண்மொன்றும் வெந்து விழ எய்த நல்லான் நமையால்வான் நம்மை நல்லம் நகரானேன்னு பாட்டு. ஐயோ இந்த கல்லால் நிழல்கள் வந்து நால்வருக்கு அறவு இந்த பெருமானே கரைசேர் கண்டனே, நீ வந்து இந்த முப்பராசுரர்கள் இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி முறையிட்ட உடனே அழித்தாருன்னு சொல்லுது. அப்போ ஒரு புராண செய்தியை இறைவனுடைய பரத்துவத்தை அங்கே சொன்னோன்னா அந்த நிகழ்வு அருள் கிடைக்குது இல்லையா, அதுதான். அப்போ இந்த இது 8வது பாட்டு திருப்பாசனம் வாழ்க அந்தனர்னு எடுக்கிறது. அந்த ஒரு திருப்பதியத்தை மட்டும்தான் திருப்பாசனம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சைவர்கள் அனைவரும் மனப்பாடம் பண்ண வேண்டியது. வாழ்க அந்தனர்னு எடுத்து பாடுறாங்க பார்த்தீங்களா. இங்கே கூட மங்கள வாழ்த்தெல்லாம் வான்மிகள் வழாது பெய்வன்னு சொல்கிறாங்க. அதில் உள்ள கருத்து தான் இருக்குது. வாழ்க அந்தனர் மாணவர் ஆணினம் வீழ்க தன் முன்னல் வேந்தனம் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க எதுக்கு வையகமும் துயர்த்தீர்கவே. அதே தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த அதில் உள்ள மெய்ப்பொருள் முழுசாக வராது. எங்கள் மயிலாடுதுறையில் நாங்கள்லாம் வந்து இறுதியில் வாழ்க அந்தனர் தான் நீங்கள் எடுத்து பாடணும். ஏன்னா 2 ஆச்சாரியார்கள் ஒரே கருத்தை வந்து சொல்லியிருக்கும் பொழுது முதன்மை ஆச்சாரியார் தான் எடுத்துக்கணும். வேறு ஒன்றும் வேறு இல்லை. யார் வந்து பெரிய ஆச்சாரியாரோ அவர்கள் கருத்து தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரே கருத்து தான். ஆனால் அதில் உள்ள மெய்ப்பொருள் இதில் வராது. அதில் சில ஒப்பீடு பண்ணும்போது நம்ம சொல்லலாம் அதுக்கு இது சபை இல்லை, இது நேரமும் இல்லை. அந்த பாடலை தாங்கி அந்த 7 வையை அதை எதிர்த்து போயிருக்கு. நீ எதை பாடுறது? அது வையை எதிர்த்து போயிருக்குல்ல, அது முதல் பாசுரம் தானே. இவ்வளவு பதிகம் அருள்னவரை அதை மட்டும் பாசுரம்னு சொல்லியிருக்காரு. எல்லோரும் உலகம் இருக்கான அரசன் இருக்கான், அந்த பாண்டிமாதேவி இருக்கா, குலச்சரியா இருக்கார், சைவர்கள் அத்தனை இருக்காங்க, மதுரை வாழ் மக்கள் இருக்காங்க, எதிரியாக உள்ள சமணர்கள் இருக்காங்க, அனைவரும் காண ஆற்றுல ஏறாரு போகுத. அப்போ அதை விட இது எடுத்துக்கணும். அதனால் புராணங்கள் வந்து நம்ம முழுவதுமாக கற்றுக்கொண்டால் சிவஞானத்தை அப்படியே இந்த தத்துவங்களாக இருக்கட்டும், வேதங்களாக இருக்கட்டும், உபநிடங்களாக இருக்கட்டும், சைவாகமங்களாக இருக்கட்டும், அத்தனையோட பிழிவுகளை வந்து செயலாக்கமாக பாத்திரங்கள் வழியாக இறைவன் போதிக்கிற எல்லா உயிர்களாலையும் நூலறிவை கொண்டு வந்து கிரகிக்க முடியாது. ஒரு ஆச்சாரியார் வழி வசனத்தால் வந்து கிரகிக்க முடியாது. அப்படி என்று கருணையோட பெருமானே வந்து படைத்து அருளியவை இந்த புராணங்கள். இந்த புராண செய்திகள் வந்து என்னென்ன சொல்லியிருக்காரு இங்கன்னு சொல்கிறேன். செருநட்ட மும்மதில் ஈய வல்லானே நிறைய சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு தொடர் உப்புறம் எரிச்சது. கன்றிய காலனை காலால் கடிந்தான் யாருக்காக? அடியவருக்கா. ஆமாம், யமனை ஒதிச்சது. சாடை எடுத்தது தக்கன் தன் வேள்வியில் சந்திரனை. அந்த தக்கன் வேள்வியை அழித்தது. அதில் ஒரு நிகழ்வு சொல்கிறாரு. கரும்பற்ற சடை காமனை காய்ந்தவன், காமனை வந்து அழித்த வரலாறு. பனைக்கை மும்மதம் வேழம் உரித்தவன், பனை போன்ற கையை உடைய வேழத்தை உரித்தது அந்த வரலாறு, புராண வரலாறு. திருமலை அதிர ஆர்த்து எடுத்தான் முடுகி பத்திர மிதிகொள் சேவடி சென்றடைந்து உயிமினே, ராவணனை அடர்த்த வரலாறு. மண்ணுண்ட மாலவனும் மலர்மிசை மண்ணினானும் விண்ணுண்ட திருவுருவம் விரும்பினார் காண மாட்டார், அடிமுடி தேடிய படலம் அவர்களால் வந்து காண முடியல திருவண்ணாமலை. பார்த்தனுக்கு பாசுபதம் அருளி செய்த அந்த வரலாறு. வானத்தவர் உய்ய வண்ணஞ்சை உண்ட கண்டத்து இலங்கும் ஏனத்து எயிறு கண்டால் பின்னை கண்கொண்டு காண்பது என்னன்னு கேட்குறாரு. அந்த நஞ்சுடுது சரணடைந்தாரை காக்கக்கூடிய அந்த வரலாறு. அறங்காட்டி அந்தனர்க்கன்று ஆழ்நிழல்கள் அறமருளி செய்த அரணார். இந்த தொடரை பாருங்கள், ஆனாவிலே வருது பாருங்க. அறங்காட்டி அந்தனருக்கு அன்று ஆழநிழல் அறமருளி செய்த அரணார். அந்த நால்வருக்கு வேதங்களை வந்து வேதமும் பொருள்களையும் உரைத்த அந்த கருத்து. சென்னி ஆரணார் தலையில் வந்து கங்கையை சூடிய வரலாறு. 6 சூடி ஆயிழியால் ஒரு பாகம். ஆயிழியால்னா பெண்ணை வந்து ஒரு பாகம் வைத்திருக்கிறார் இல்லையா, அந்த புராண வரலாறுலாம் சொல்கிறாரு. பொன்னொத்த மேனிமேல் வெந்நீர் அணிந்து புரிசடைகள் மின்னொத்து இளங்க பழிதேர்ந்து உழலும் விடங்க. இந்த அழகிய உடலை கொண்டு வீதி வீதியாக போய் பிச்சை எடுக்கிறாரு. எதுக்கு சாமி பிச்சை எடுக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியுமா? எதுக்கு பிச்சை எடுக்கிறாருன்னு? தொண்டர்தம் அருத்தியால் நாம் அல்லல் சொல்லி ஐயம் ஏற்பது அன்றியும். நான் தன்னை வந்து வழிபடக்கூடிய அடியார்களுடைய எல்லாம் வினை தீர்வதற்காக தனக்கு பசின்னு சொல்லி திருத்துருத்தி பதிவந்த தொண்டர்தம் இச்சையால்
ஐயம் ஏற்பதில்லையோ மனமுலாம் அடியவருக்கு அருள் செய்வதெல்லாம் உலகெல்லாம் பழி தீர்த்து உண்பிலான் இளம்பெயம் போட்டுள்ள மனமுலாம் அடியவருக்கு அருள் செய்வதெல்லாம் உலகெல்லாம் பழி தீர்ந்து உண்பிலான். அப்போ பிச்சை எதுக்கு எடுக்கிறாரு சாமியாண்டா? ஒன்றும் இல்லையா, அவருக்கு பசிக்குதா? நம்மளுடைய தீவினைகள் எவன் வந்து மெய்யடியானோ அவன் செஞ்ச தீவினைகள்லாம் அற்று போய் வருத்துவதை போல ஆகணும்னு சொல்லி அதற்காக தான் அவர் வந்து பிச்சை எடுக்கிறாரு. அப்படி வந்து எடுத்த பெருமான் தான் இங்கே வந்து நமக்கு நட்டமாடி கொண்டிருக்கிறார். விடங்கர்னா தியாகராஜரை வந்து குறிக்கும். அழகு அணி என்று பொருள். விடங்கருங்கிற சொல்லுக்கு பல பேருக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அதை பார்த்துங்க. அடுத்து திருநட்டம் ஏன்னா இங்கே தில்லையில் வந்து பாடினதால் ஒரு திருப்பதி முழுவதுமாக வந்து திருநட்டத்தை வந்து பாடியிருக்கிறார். அந்த பாட்டை வந்து தில்லையில் வந்து பிறந்தவர்கள் இல்லைன்னா வாழக்கூடிய பேறு பெற்றவர்கள் இந்த திருப்பதியத்தை மனப்பாடம் செய்யணும். மஞ்சடை சோலை தில்லை மல்கு சிற்றம்பலத்தை துஞ்சடை இருள் கழிய துலங்கெறியுமாறும்னா இருளை நீக்கி ஒளியை மயமாக்குறதுனா அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுப்பதற்காக இப்போ பார்த்தாலும் விளக்கமாக துலங்கெறினா விளக்கமாக ஆடிக்கொண்டிருக்கிறார். நாறு பூஞ்சோலை தில்லை நவீன்ற சிற்றம்பலத்தை வேதத்தை உரைத்தன்னு அர்த்தம். நவீன்றங்கிறதுக்கு நீரு மெய் பூசி நின்று உடல் முழுவதும் பேசி நீண்டெறி ஆடுமாறு கடிகோள் பூந்தில்லை தன்னால் கருது சிற்றம்பலத்தை அடிக்கழல் ஆர்க்க நின்று அந்த அடியில் கழலை வந்து ஒலிக்குமாறு சத்தம் வர மாதிரி நின்று அனலறி எல்லாத்துலேயும் அனலறி ஆடுமாறே அனலறி ஆடுமாறுன்னு சொன்னால் இங்கே பேரொலி காமிச்சாங்க பாருங்க. அனலறி ஆடுமாறு அதுக்கு எனக்கு வந்து என்னத்துக்காக வந்து எல்லாமே ஆடுறாரு. இந்த பக்கம் முடுக்க வச்சிருக்கிறாரு, இங்கே வந்து கையை காமிக்கிறாரு, திருவடியை காமிக்கிறாரு, இங்கே அவனை வச்சு அழுத்தி வச்சிருக்கிறாரு. அனலறி ஆடுமாறுன்னு மட்டும் எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பெரிய தெய்வங்க காமிக்கிறாங்க பாருங்க, 2 பெரிய அளவுக்கு. அதை காமிக்கும் பொழுது தான் அப்போ வந்து நாவரசருடைய உள்ளத்தில் அது வந்து தைத்திருக்கணும். ஏன்னா எங்கேயும் காண முடியாத ஒரு காட்சியில் இதை போல் எங்கேயுமே பாடலையே. செய்யறி தில்லைதன்னுள் திகழ்ந்த சிற்றம்பலத்தை கையெறி வீசி நின்று கனலெறி ஆடுமாறே நாதனார் தில்லைதன்னுள் நான்ற சிற்றம்பலத்தை காதில் வெண்குழைகள் தாழ கனலெறி ஆடுமாறே காலிடம் பிள்ளைதன்னுள் கருது சிற்றம்பலத்தை பேரிடம் பெருகு நின்று பிறங்கெறி ஆடுமாறு. பிறங்குன்னா இலங்கை தோன்றும்படி மதர்த்து வண்டறையும் சோலை. மதர்த்துனா தேனை குடிச்சிட்டு அந்த இதோட போதையோட வண்டறையும் பண்டுகள் ஒழிக்கக்கூடிய சோலை மல்கு சிற்றம்பலத்து கதத்ததோர் அறவம் ஆட கனலறி ஆடுமாறு. ஒரு பாம்பு ஆடுது, கனலறி ஆடுறாரு. சிறைகுள் நீர் தில்லை தன்னுள் திகழ்ந்த சிற்றம்பலத்தை அரைகழல் ஆர்க்க நின்று அனலறி ஆடுமாறு கருத்தனார் தில்லை தன்னுள் கருது சிற்றம்பலத்தை அறுத்தமா மேனி தன்னோடு அனலறி ஆடுமாறு ஞாலமாம் தில்லை தன்னுள் நவீன்ற சிற்றம்பலத்தை நீலம் சேர் கண்டத்தான் நீண்டறி ஆடுமாறு மதியம்தோய் தில்லை தன்னுள் மல்கை சிற்றம்பலத்தை அதிசயம் போல நின்று அனலறி ஆடும்னா அதிசயிக்கிறார். இந்த நடனத்தை பார்த்து அதிசயத்தை அப்படியே லயித்து நின்று அப்படி பாடுறாரு. திருவுடை அந்தனர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலத்தில் திருவடியை கண்ட கண் கொண்டு மற்றடி காண்பது என்ன என்று சொல்லி அந்த ஒரு திருப்பதியம் இருக்கு இல்லையா, அற்புதமான ஒரு திருப்பதியம் அது. அடுத்தது நம்ம அடியார்களுக்கெல்லாம் என்ன அருள் செய்கிறாரு நம்ம தில்லை சிற்றம்பலவர் என்று சொல்லி நிறைய சொல்லியிருக்காரு. ஏத்துவார்கள் இடர்கள் தீர்ப்பாய் தேனிலாவிய சிற்றம்பலவனார் வானிலாவி இருக்கவும் செய்வார். வானத்திலேயே உண்டே உங்களை அமர்த்துவார்னு சொல்கிறார். தருமல்ல தில்லை வட்டம் கை தொழுவாரே ஒல்லை வட்டம் கிடந்து ஓடுதல் உண்மையை. இந்த தில்லையிலே இருக்கக்கூடிய பெருமானை வந்து வணங்குறவருக்கு ஒரு எல்லைக்குள் வைத்து அமைக்கி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடர்களை எல்லாம் தீர்க்குமாறு அருள்வார். ஓடுதல் உண்மையை அற்றார்க்கும் வளர்ந்தார்க்கும் அருள் செய்வானே அருந்துணையை அடியார்தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை ஆரேனும் அடியவருக்கு அணியன். யாரும் அடியாரோ அவர்களுக்கு அண்மையில் இருப்பார். இறைவர் எம்பிரானார் ஏத்துவார் இடர்கள் தீர்ப்பார். ஊனத்தை நீக்கி உலகறிய என்னை ஆட்கொண்டவர். பாதங்கள் நல்லார் பரவியேத்த பத்திமையால் பணி செய்யும் தொண்டர்தங்கள் ஏதங்கள்னா துன்பங்கள் தீர இருந்தார். யார் வந்து இங்கே பணி செய்கிறார்களோ அவர்களுடைய துன்பங்களை தீர்ப்பார். அமரர்களுக்கு அருள் புரிந்த மைந்தன். என்ன தேவர்களுக்கு அருள் செஞ்சாங்கன்னா நம்மளும் தேவர்களானாலும் ஆகும். தேவர்களாக இருந்து கூட இப்போ வந்திருப்போம். அதனால் வந்து வேறுபாடு பார்க்கக்கூடாது. உயிர்கள் சிட்டர் சேவடி கைதோட செல்லுமை சிட்டர்பால் அணுகான் காலனே. யம பயமே கிடையாது. நடராஜ பெருமானை யார் போய் வந்து வணங்குறோமோ பிடிச்சிக்கிறோமோ பற்றி கொள்கிறோமோ யம பயமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து மறந்தார் மனத்து என்று மறுவார். யார் வந்து தன்னை மறந்துடுறானோ அவங்ககிட்ட அவன் மனசுக்குள்ளே போக மாட்டார், தொலைவில் நிற்பார். பல பேரை வந்து வெளித்தள்ளிடுறாருல.
அவனன்றி அனுபவம் செய்யாது ஒரு பெரிய ஞான கருத்து. இப்போ நான் வந்து பேசுகிறேன், இவ்வளவு பேர் வந்து இங்கே சேர்ந்துருக்குறோம். இதுன்னா இன்ன வினை இன்ன தளத்து இன்ன பொழுது இன்னதனால் இன்னபடி அன்ன வினை அன்னதளத்து அன்ன பொழுது அன்னபடி அன்னதனால் பின்னம்பர கூட்டும் எங்கள் பிறான்னு சொல்லி இந்தந்த செயல் இந்தந்த நேரத்தில் எங்கெங்கே எப்பப்போ நடக்கணுமோ எப்படி நடக்கணுமோ அப்படி கூட்டக்கூடியவர் தான் நமது பெருமான். அதை பற்றி உள்ள என்ன கருத்து இருக்குன்னு பார்ப்போம். சிந்தையை திகைப்பியாதே செருவிடை அடிமை செய்ய எந்தை நீ அருளி செய்யாய் யாது நான் செய்வது. நான் என்ன செய்வேன், என்னுடைய சிந்தை வந்து உலகிலேயே செல்லுது. இதே போல் போகாமல் நீ தான் வந்து என்னை அருளி செய்யணும், நீ தான் என்னை இருக்கணும், நான் உன்கிட்ட வரமாட்டேன், என்னோடய பக்குவம் நோக்கி ஆனால் வரணும்னு எனக்கு ஆசை இருக்குது, நீ தான் என்னை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு பாடுறாரு. பொய்யினை தவிர விட்டு புறமலா அடிமை செய்ய ஐயனி அருளி செய்ய ஆதியே ஆதிமூர்த்தி. இந்த பொய் உலகத்தில் பொய்மாய பெருங்கடலில் நான் வந்து மூழ்கி கிடக்கிறேனே, இதில் தான் விடுத்து உன்னுடைய திருவடியை பற்றுமாறு நீ தான் அருள் செய்யணும் ஆதிமூர்த்திங்கிறாரு. நெஞ்சினை தூய்மை செய்து நினைக்குமா நினைப்பியாது வஞ்சமே செய்தல். என்னுடைய நெஞ்சை தூய்மை செய்து உன்னையே நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்படி நீ தான் செய்யணும், நீ வஞ்சனை செய்கிறியே அப்படின்னு சொல்லி கோபப்பட்டுக்கிறார். என் செயலாவது ஒன்றுமில்லை எல்லாம் நின் செயல என்று உணரப்பட்டேன்னு சொல்கிறார்ல. இன்னொரு அருமையான பாடல் இது, மனப்பாடம் பண்ண நண்பர்கள். நின்னை எப்பொழுதும் நினைவில் ஒட்டாய் நினைய புகில் பின்னை அப்பொழுதே மறைப்பித்து பேர்த்து ஒன்று நாடுவித்து. உன்னை எப்பயுமே நீ நினைய விட்ட மாட்ட சாமி, எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி இருந்தாலும் நம்ம நட்டப்பெருமானையே சிந்திக்கணும், அவருடைய திருவடியை சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்ணால் உடனே மறைப்பிச்சிருவாராம். மறைப்பிச்சு வேற ஒரு பிரச்சனையை உருவாக்கி, குடும்ப பிரச்சனை, அந்தாண்ட பிரச்சனை இந்தாண்ட பிரச்சனை ஏதோ ஒன்று உருவாக்கி, அதை நான் நின்னை எப்பொழுதும் நினைவில் விட்டாய் நினைய புகில் பின்னை அப்பொழுதே மறைப்பித்து பேர்த்தும் ஒன்று நாடி வைத்து உன்னை மறந்துட்டு உனக்கு எளிதாக இருக்கும் என்னை ஒப்பார் உளரோ சொல்லு வாடி இறைவனே. 4ஆம் திருமுறையில் உள்ள பாட்டு அதுதான் இப்போ சொல்கிறாரு. அடுத்தது சண்டேச நாயனாரோட பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு. அது ஒரு பெருமைக்குரிய குறிப்பு, சரணடைந்தாரை காக்கக்கூடிய குறிப்பு, அதோட பூஜையோட சிவபூஜையோட பெருமைகளை உலகுக்கு உணர்த்தக்கூடிய குறிப்பு. மாணி பால் கறந்து ஆட்டி வழிபட நீள் உலகெல்லாம் ஆள கொடுத்த என் ஆணி என்ற ஒரு கருத்து கொடுக்குறாரு. அப்புறம் தில்லைவாழ் அந்தணர்களை பற்றி ஒரு குறிப்பை நம்ம சொல்லிடணும். ஏன்னா நாவரசர் அதிகம் சொல்லலை, ஆனால் சொன்னதை ரொம்ப வந்து உறுதியாக வந்து சொல்லியிருக்கார். உலகுக்கெல்லாம் திருவுடை அந்தனர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன் திருவடியை கண்ட கண்களால் மற்ற நீ காண்பதென்ன. உலகுக்கெல்லாம் திருவுடை அந்தனர் என்று சொன்னால் உலகிற்கெல்லாம் நன்மையை விளைவிக்கக்கூடியவர்கள். கற்று ஆங்கு எரியோம்பி கலியை வாராமி செற்றார் வாழ்தில்லை செந்தியார் வேள்வியோவார் தில்லை சிற்றம்பலவன் திணைத்துணை வேதங்குன்றா தில்லை சிற்றம்பலவன். இதெல்லாம் தில்லைவாழ் அந்தனரை வந்து பெருமைப்படுத்துகிறது. திருவுடை அந்தனர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன் திருவடியை கண்ட கண்கொண்டு மற்ற நீ காண்பதுன்னே திருவுடை அந்தனர்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சிற்றர் வாழ்தில்லை சிற்றம்பலம் சித்தத்தெழுந்த சிழங்கமலத்தன சேவடிகள் வைத்த மனத்தவர் வாழ்கின்ற தில்லை. அப்படிப்பட்டவர்கள்லாம் வாழுதுன்னா இது அடியார்களையும் இந்த தில்லை வாழ் அந்தனர்களையும் தில்லையிலே பயிலக்கூடிய அடியார் பெருமக்களையும் சேர்த்து குறித்த குறிப்பு 2 பாடலில் வருது. நல் மணவர் நவில் தில்லையும் இது வந்து அடியார்களையும் அந்தனர்களையுமே குறிக்கும். இணையடிகள் தரித்த மனத்தவர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன், அதாவது நம்ம தீட்சிதர் பெருமக்களையும் அங்கே தொண்டு செய்யக்கூடிய நமது அடியார்களையும் எல்லாரையும் குறிக்கக்கூடியது. தில்லை வாழாந்தம் அடியார்க்கடியன்னு பெருமானே எடுத்து கொடுத்துட்டாரு, அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லலை. கடைசியாக வந்து சரணாகதி. படைக்கலமாக உன் நாமத்து எழுத்தங்கி என் நாவில் கொண்டே நிறைய பேர் மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. இடைக்களமல்லின் இடைவெளியே கிடையாது. 7 பிறப்பும் உனக்கு ஆட்சி செய்கின்ற, இந்த பிறப்பும் அடையும் கிடையாது, 7 பிறப்பும் உனக்கு நான் அடிமை. துடைக்கணும் போக நீ போடானே விளக்குனாலும் நான் உன்னை விடமாட்டேன், உதறினாலும் தொழுது வணங்கி. இதோட திருநீரையும் திருவைந்தத்தையும் சேர்த்து சொல்லிட்டார் இந்த பாட்டில். தூணீர் அணிந்தூன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை அம்பலத்து அரணே என்று சொல்லி உனக்கு நான் சரணடைந்து விட்டேங்கிறாரு. கூத்தனுக்கு ஆட்பட்டு இருப்பதென்றோ நந்தம் கூழமையை. கூழமைன்னா குழைந்து அடிமை செய்கிறது, அது இங்கே ஒரு வாக்கு. அல்லல் என் செய்யும் அறிவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தம் தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனாருக்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டு நிற்க என்று இப்படி வந்து அற்புதமாக முடிக்கிற மிகவும் என்ன 9 திருமுறைகளை வந்து ஐயா இன்னைக்கு நடராஜ பெருமான் எனக்கு என்ன ஒரு நன்மை ஐயா வழியாகப்பட்டார்னா, இந்த 9 திருமுறைகளையும் நான் இப்போ படித்தது மாதிரிக்கே நான் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கிறேன் ஒழிஞ்சு மேலோட்டமாக தான் படிச்சிருக்கமே ஒழிஞ்சு கருத்துக்களை உள்வாங்கி படிக்கலை. இறைவன் வந்து அதான் ஒரு மூளையில் வந்து நிறுத்தி வந்து இதை செய்யின்னு சொல்வார் அப்படின்னு சொல்லி
இதை உள்ளே போய் ஆய்வு செய்து கூடிய வரையில் எனக்கு வந்து இறைவன் என்ன உணர்த்தினாரோ என்ன அனுபவமோ அதை வைத்து கொடுத்திருக்கிறேன். ஏதாவது வந்து குறை இருந்தால் அது இறைவனோட திருவருள் என்று சொல்லி இதுவரை கேட்ட எல்லா அன்பர்களுக்கும் எல்லா சிவமங்கல நலன்களையும் நட்டப்பெருமான் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி சபையோரையும் இந்த திருச்சபையையும் வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லாம் வல்ல நண்பெருமான் ஸ்ரீ சிவகாமசுந்தரி ஸ்ரீமன் ஆனந்த நடராஜாவுடைய திருவள்ளுவரை கொண்டு இன்றைய ஆடி மாத ஆருத்ரா திருவாதிரை சொற்பொழிவானது மிகச் சிறப்பான முறையிலே சுவாமி அனுபவித்து நடத்தி கொண்டிருக்கிறார், நடத்தி கொடுத்து விட்டிருக்கிறார். ஐயா வந்து கோமல் காசேகர் ஐயா அவர்கள் சைவ சித்தாந்த வகுப்புரை நிறைய எடுத்துட்டு நிறைய யூடியூப்ல டெய்லி கிளாஸ் எடுக்கிற மாதிரியே பண்ணுறதுனால இது வந்து ஒரு செமினார் கண்டக்ட் பண்ண மாதிரி இருக்குது. சைவ சித்தாந்த செமினார் கண்டக்ட் பண்ண மாதிரி இருந்தது. அந்த அளவில் நமக்கு அவரோட இன்டராக்ஷனாக நமக்கு ஒரு கிளாஸ் எடுத்தால் அப்படிப்பட்ட அந்த ஸ்டைலில் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவருடைய சைவ பணி மேன்மேலும் சிறக்க எல்லாம் நண்பருமான் ஸ்ரீ சிவகாமசுந்தரி ஆனந்த நடராஜாவுடைய பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து கலந்து கொண்டு சிறப்பித்து வரக்கூடிய நமது ஆன்மீக சத்சங்க அன்பர்களுக்கு ஸ்ரீ சிதம்பர சத்சங்கத்தின் சார்பாக மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றினா கட்டாயம், மகிழ்ச்சினா தொடர்ந்து இருக்கும். அதனால் மகிழ்ச்சி தான், ஹாப்பி. நம்ம சத்சங்கத்தில் ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுப்போம். இன்றைக்கி வந்து ஒரு நேத்தி ஸ்லோகத்திலேருந்து நம்ம சொல்கிறோம். அனித்யானி ஷரீராணி விபவோ நைவ சாஸ்வதா நித்தியம் சன்னிகதோ மிருத்யுகோ கர்த்தவியம் தர்மசங்கரான்னு சகாதேவனுடைய நீதி ஸ்லோகம் சொல்லுது. இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னாக்க, அனித்யானி ஷரீராணி, இந்த சரீரம் வந்து நித்தியம் கிடையாது, சாஸ்வதம் கிடையாது. அனித்யானி ஷரீராணி விபவோ நைவ சாஸ்வதா. இந்த காசு விபவோன்னா தனம்னா பொருள். விபவோ நைவ சாஸ்வதா, சாஸ்வதம்னா தெரியும், நிலைச்சிருக்கிறது. இந்த காசு நிலைத்திருக்கிறது. இன்னைக்கு என்னட்டு 100 ரூபா பாக்கெட், அடுத்த 208 போகுது. ஸோ அதுவும் சாஸ்வதம் இல்லை. விபவோ நைவ சாஸ்வதா. நித்தியம் சன்னிகதோ மிருத்யுகோ, காலதேவன் நமக்கு இருக்கக்கூடிய அந்த டேட்டை கால்குலேட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். ஸோ இந்த 3மே நம்ம கையில் இல்லாத பொழுது நம்ம செய்யக்கூடிய ஒரு கர்த்தவியம், ஒரு கடமை அப்படின்னு இருக்குன்னு சொன்னால், தர்மத்தை சங்கிரகம் பண்ணுறது. சங்கிரகம் சொன்னால் சேர்க்கிறது, ஆர்ஜனம் பண்ணுறது, ஏர்ன் பண்ணுறது. நம்மள்கிட்ட உள்ள ஒரே ஒரு விஷயம் தர்மத்தை சங்கிரகம் பண்ணுறது. அந்த தர்மத்தை சங்கிரகம் பண்ணுறது எப்படின்னு சொன்னால், இப்பேற்பட்ட சத்சங்கத்தில் நமக்கு முடியுதோ இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியெல்லாம் மீறி ஒரு தபஸ் மாதிரி 1 hour நம்மளை கண்ட்ரோல் பண்ணி இங்கே உட்காந்து இந்த வேற ஒரு உலகத்தை சஞ்சரித்து தர்மத்தை வந்து ஈட்டுறோம் பாருங்க. இதுதான் நமக்கு தெரிஞ்ச நம்மளால் ஏற்றக்கூடிய அந்த புண்ணிய தர்ம கணக்கை வந்து சேரும். அப்பேற்பட்ட அந்த வகையில் நாம் தொடர்ந்து சுவாமி கிருபையிலே பயணிப்போம். எல்லாம் வல்ல நம்பெருமான் எல்லோருக்கும் எல்லா சௌகரியங்களையும் மேன்மேலும் தரட்டும் என்று சொல்லி, இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் மகிழ்ச்சி நன்றி தெரிவித்து, அதோட நம்ம இந்த ஆடியன்ஸ் சார்பாக இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபீட்பேக்கை வந்து ஞானத்தை உள்ள அனுபவித்து கேட்கக்கூடிய ஒவ்வொரு மாதமும் இருக்கக்கூடிய ஒரு ஃபீட்பேக் சொல்லுவார். நம்ம எல்லா சார்பாகவும் டாக்டர் டி சபாபதி MA MP PhD அவர் வந்து ஃபீட்பேக் சொல்ல ஒரு நிமிஷம் கொடுக்குறோம். ராஜா அவருடைய வாசகம் தான் திருவாசகம், இறைவனை கழித்து போனார். அப்படிப்பட்ட மாணிக்கவாசன் சொன்னார், திருப்பள்ளி எழுச்சியில் சொல்லும்பொழுது, பூதங்கள் தோறும் நின்றாய் என்றல்லால் போக்கிலன் வரவிலன் எனனை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் எல்லாம் கேட்டறியோமனை கண்டறிவாரே அப்படிங்கிறார். என்னன்னா, நாங்கள் வந்து எப்படி இருக்க இறைவன்னா எப்படிலாம் பார்த்ததில்லப்பா. புலவர்கள் வந்து இறைவன் வந்து பஞ்சபூதங்களையும் இருக்கார். போக்கிலன் வரவிலன் எனனை புலவோர், அவர் எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கார், பஞ்சபூதங்கள் இருக்கார். அவர் வந்து போக்கும் இல்லை வரவும் இல்லைன்னு அவா எல்லாத்தையும் ஞானத்தை அவா தான் முழுமையான ஞானி. அவா பாடினதை கேட்டிருக்கோமே தவிர அதுவும் கூட கேட்டு அறியும், அதை கேட்டிருக்கோம், அதையும் கூட முழுமையாக கேட்டதில்லை. உன்னை பார்த்ததும் இல்லை, பார்த்தவாரையும் பார்த்ததில்லை அப்படிங்கிறது.
மாணிக்கவாசகரே அப்படி சொன்னால் நம்முடைய அளவுக்கு இப்போ ஐயா பேசினார். ஐயா வந்து ஐயா மாதிரி அவர்களுடைய பதிகங்கள் கேட்கறது மூலமாக நம்ம இறைவனை உணர்றோம். இப்போ ஐயா பேசுனதுதான் வந்து கிடைக்காத பொக்கிஷன். நீங்கள் அகராதியே அப்பர் பெருமானுக்கான தனியான ஒரு அகராதி தயாரித்து நீங்கள் பேசுங்க. நீங்கள் எங்கே போனாலும் எந்த அகராதி நிகழ்வுலாம் எடுத்து பார்த்தா பொண்ணுன்னா அர்த்தம் தெரியும், மேனின்னா அர்த்தம் தெரியும். பொன்னொத்த மேனின்னா அது ஐயா மாதிரி அனுபவிச்சவா தயாரிச்சு வந்து அகராதியை படித்தாதான் முடியும். இப்படிப்பட்ட அகராதியை நம்ம இன்னைக்கு 1 மணி நேரம் கேட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்று கூறி ஐயா அவர்கள் இது போன்ற பல அரிய கருத்துக்கள் வழங்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி அமைகின்றோம். நமது சிலபஸ் சமயம் பங்க்சுவல் இதெல்லாம் ஓரளவுக்கு அதில் இருக்கும். அதனால் நம்ம 7 மணினா 7:05 ஸ்டார்ட் 25 ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அவப்பொழுதும் தவப்பொழுதும் சொல்லுவான். இந்த 1 மணி நேரம் தபஸ் மாதிரி இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதனால் அவளுக்கும் சீக்கிரமாக அதை முடித்தா ஒரு எசன்ஸாக இருக்கும். அந்த அளவில் நாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். இதற்கு ஆதரவளித்திருக்கிற அனைத்து அன்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இதற்கு பக்கபலமாக முன்னே பின்னி இருந்து இந்த சிதம்பர சங்கத்தினுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து சிறப்பித்து நமக்கு உறுதுணையாகக்கூடிய அத்தனை ஆன்மீக அன்பர்களுக்கும் மகிழ்ச்சி நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த கட்டசி சொல்லக்கூடிய நம்மளுடைய மரியாதை நிமித்தமான வீடியோஸ் ஃபோட்டோஸ் இருக்கக்கூடியவங்க, ஆடியோஸ், இந்த மேடை போட்டவங்க, நமக்கு உறுதுணையாக பிரசாதம் செஞ்ச சாயி ஐயா போன்ற அத்தனை பேருக்கும் நம்மளுடைய மகிழ்ச்சியை நம்ம சார்பாக தெரிவிக்கிறோம். அதே போல் இந்த நகர விடுதியை நம்ம ஒரு தடவை போட்டோம், இங்கே தான் பண்ணணும் முடிவு பண்ணுறோங்க. அன்றாட சங்கத்திலேயே நேரம் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு சுவாமி பண்ணியிருக்கார். அதனால் இந்த நகர விடுதியினுடைய நிர்வாகிகளுக்கும் அதனை செம்மையாக நடத்தி வரக்கூடிய ப்ரொஃபஸர் ராமநாதன் சார் அண்ட் அவருடைய ஃபேமிலிக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து இத்துடன் நமது சிதம்பரத்தினுடைய இன்றைய நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. அடுத்த திருவாதிரை, இது ஆடி 5வது மாதம், ஆவணி மாத திருவாதிரை ஆவணி 13, இந்த மாதம் ஆகஸ்ட் 29, இந்த மாதம் 2 வருது இங்கிலீஷ் மாதப்படி, ஆகஸ்ட் 29 ஆவணி 13 அடுத்த அந்த வியாழக்கிழமை இதே போல் வியாழக்கிழமை தான் வருது. ஆவணி மாதம் நடைபெற இருக்கக்கூடிய சிற்சபேஸ்வரருடைய கிருபையோடு நடைபெற இருக்கக்கூடிய ஆருத்ரா சொற்பொழிவுக்கு அனைவரும் மீண்டும் இங்கே கூடுவோம் என்று கூறி அனைத்து நல்லுறவுகளுக்கும் மீண்டும் ஒரு மகிழ்ச்சி நன்றி தெரிவித்து இத்துடன் பேசுகிறோம். சற்சங்கத்தினுடைய பிரணவ தியானம் ஓமோட முடிவெடுக்கிறது. அதுக்கப்புறம் வான்மிகள் வாழ்ந்த பிறகு நமது மணிவனம் சுரக்க மன்னன் கோன்றை அரசு செய்ய குறைவிலாத உயிர்கள் வாழ நாம் இறங்கள் ஓங்க நட்பமும் மேன்முதல் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். என்னோடைய சிவனை போற்றி எண்ணோட்டோருக்கு உடைவா போற்றி தெங்கிலே அவர்கள் ஆடி போற்றி இந்தக்காரும் ஆனாய் போற்றி அண்ணாமலை மன்னா போற்றி கண்ணாரமத காடை போற்றி காவாய் கடைய திரளே போற்றி கையை விளையாடே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம். அனைவரும் நடராஜருடைய பிரசாதம் கோயிலாக வந்துருக்கு. அவசியம் பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். ஒரு வருஷம் பிரணவ தியானம் 5 times எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு தெரியும். இதுக்கு க்ளோஸ் ஆகிட்டு வரும். சிறப்பு திருச்சிற்றம்பலம். மீண்டும் இறைவன் திருவருள் கூட்டி நாம் மேற்கொள்வோம். நன்றாக